और लगता है लागा तो बंद नहीं है। வீல் எப்படியாச்சும் இந்த கண்ணாடி காட்டிடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுக்குதான் வீல் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. எங்க வைக்க தெரியல. அம்மா போட்டு அப்படியே அமைதியா இருக்கு. ஓகே ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் அசோக் அப்படிங்கிற வந்து நம்ம கிளாஸ்ல இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அசோக் காட் பிளேஸ்டு இன் ரீசெண்டாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அசோக் வந்துட்டு 2-3 கம்பெனியில் ஆஃபர் கிடைச்சது. பட் இப்போ ஒரு கம்பெனியில் பக்காவாக செட்டில் ஆயிட்டாரு. நம்மளோட ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட், ரொம்ப ஆக்டிவான ஸ்டூடெண்ட் ஆவாரு. ஸோ என்னதான் நான் கிளாஸ் எடுத்தாலும் நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லைக் நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் என்னதான் கிளாஸ் எடுத்து எல்லாமே சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கணும் அப்படின்னா, என்னோட பழைய ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வேலைக்கு போனாங்க, அவங்க எப்படி அந்த ஜாப் அச்சீவ் பண்ணி நல்ல சேலரிக்கு போனாங்க, எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஸோ இது எல்லாமே வந்து அசோக் வந்து சொல்லுவாரு. ஸோ அசோக் ஹலோ அசோக் இருக்கேன். ஓகே அசோக். ஸோ அசோக், நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண முன்னாடி உங்களுக்கு சேலரி என்ன இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி எனக்கு 20,000 ரூபாய் சேலரி. இப்போ நம்ம விஎம்ஆர் முடிச்சு ஜாப்ல போன இப்போ சேலரி எவ்வளவு? இப்போ 40. ஓகே. ஸோ கேஸ் அஸ் ஐ செட் யூ ஏர்லியர், நீங்க விஎம்ஆர் பிளாட்ஃபார்ம்ல டபுள் சேலரி வாங்கலாம். நீங்க இப்ப 30,000 வாங்கினா 60,000 சேலரி வாங்கலாம். இது வேற எந்த டொமைன்லயும் பாசிபிள் கிடையாது, விஎம்ஆர்ல பாசிபிள் உண்டு. உங்களோட ஸ்கில்லை பொறுத்து சேலரி வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஸோ அசோக், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நீங்க ஷேர் பண்ணுங்க அசோக். ஓகே கைஸ், உங்களுக்கு டவுட் எதை பத்தி டவுட் இருந்தாலும் அசோக் நீங்க வந்து கேட்கலாம். ஓகே யா ஓகே அசோக், யூ கேன் ஸ்டார்ட் தி செஷன் அசோக். ஓகேங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அசோக். காலேஜ் வந்து நான் 2009 முடித்தேன். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் என்னோட கிராஜுவேட். ஆனால் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து நான் ஐடி டொமைனில் தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். பேங்கிங் செக்டர், அப்புறம் வந்து இன்சூரன்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கலாக நான் ஒர்க் பண்ணலை. ஸோ இந்த ஃபுல்லாகவே வந்து நான் டெக்னிக்கல் தான் ஒர்க் பண்ணேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசில் தான் எனக்கு வந்து சரி ஓகே நம்ம டெக்னிக்கலாக உள்ளே போவோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணார். ஏன்னா வந்து க்ரோத் ஆகவே இல்லை. சேலரி பார்த்தீங்கன்னா அந்த 15,000 அதை விட்டு தாண்டவே இல்லை. ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் சொன்னார், சரி ஓகே இந்த மாதிரி ஐடி சப்போர்ட்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, ஸோ அதுக்கு வந்து கேப் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் வந்து கோர்ஸ் படி அப்படின்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார். ஸோ என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார் ஒருத்தாங்க, அவங்க இன்ஸ்டியூட்டில் இல்லை, பட் வந்து அவங்க கோச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்மளுக்கு ஜாப் வந்து பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூலாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ என்ன பண்ணால் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் கோர்ஸ் படித்தேன். இப்போ படிச்சுட்டு ஒரு 1 மந்த் கோர்ஸ் படித்தேன். படித்ததுக்கப்புறம் என்னென்னா ஒரு வேலை கிடச்சிது. ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் சப்போர்ட்டு தான் எனக்கு வேலை கிடச்சிது. ஃபீல்டு சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து கம்பெனிக்கு போயிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுறது, சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒர்க் கிடச்சிது. சர்வர் ப்ளஸ் டெஸ்க்டாப் அந்த மாதிரி எனக்கு கிடச்சிது. ஆனால் போய்கிட்டே இருந்துச்சு, பட் எனக்கு சேலரி வந்து க்ரோத் ஆகவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் சரி ஓகே க்ளவுடுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு, சேம் அதே ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணார். ஓகே இப்படியே இருந்தால் நம்மளுக்கு வந்து 25 ஒரு 5,000 ஸோ இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ க்ளவுடுக்கு மூவ் ஆனால் தான் நம்மளுக்கு சேலரி அதிகமாகுன்னு சொன்னோன்னே சரி தோணுச்சு. அவர் என்ன ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணது விஎம்ஆர் தான். ஸோ க்ளவுட்னா நம்மளுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு பப்ளிக் க்ளவுடு இருக்குது, பட் ப்ரைவேட் க்ளவுடு ஒன்று இருக்குது, விஎம்ஆர் இருக்குன்றது எனக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இப்போ அசூர் இருக்குது, கூகுள், ஸோ அமேசான், ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபுல்லாகவே டெஸ்க்டாப் லெவலில் தான் இருந்தீங்களா? டெஸ்க்டாப் ப்ளஸ் சர்வர் கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு இந்த விஎம்ஆர் பற்றியோ க்ளவுட் இதை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே சரிங்களா. பட் வந்து அது சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அதை படிக்க ஆரம்பித்தேன் நான். ஸோ என்ன இருக்குது, என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது, ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறது, அப்புறம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சர்க்கிள் இருக்காங்க அவங்களுக்குலாம் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி அது தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கான்செப்ட், கொஞ்சம் படித்தேன். பட் என்னென்னா அதை பேஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு இன்டர்வியூவில் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, ஸோ இப்போ உங்களோட வீடியோ பார்த்தேன், யூடியூப்பில் இருந்துச்சு. ஸோ அப்ரோச் பண்ணலாமே அப்படின்றதுக்காக நான் வந்து கால் பண்ணி கேட்டேன். நல்ல ஞாபகம் இருக்குது, பாரிஸ் பஸ் ஸ்டாப்பு
சடனாக சரி ஓகே அப்போ நான் ஜாப்லேருந்து வெளில வந்துட்டேன். ஏன்னா நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த சேலரி நம்மளுக்கு பத்தாது இப்படியே. ஏன்னா நம்ம ஏஜ் எனக்கு அதிகமாகிடுச்சு. இப்போ காலேஜ் முடிச்ச டைம்னா நான் வெயிட் பண்ணி போகலாம். பட் எனக்கு 35 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்படியே நம்ம போனால் இது சரி வராது அப்படின்ட்டு தான் சரி ஓகே நம்ம ஜாப்லேருந்து ரிலீவ் ஆகிட்டு நம்ம க்ளவுட் படிப்போம். ஏற்கனவே கொஞ்சம் தெரியும், லைட்டாக தெரியும். பட் இன்னும் நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தேடுறப்ப தான் இப்போ தெரிஞ்சியோட வீடியோ பார்த்துட்டு நான் கால் பண்ணி கேட்டேன். கால் பண்ணோன்னே இப்போ ரீசெண்டாக கிளாஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதம் படித்தேன். ஸோ அந்த மாதிரி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, அவர் கிளாஸ் எடுப்பார். எடுக்கிறப்பே வந்து நான் எழுத ஆரம்பிச்சிடுவேன். ஃபுல்லாக எழுதாமல் சும்மா நோட்ஸாக ஷார்ட்டாக எழுதுவேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோவை திருப்பி எடுத்து நான் பார்ப்பேன். பார்த்துட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு நோட்ஸ் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவுக்குமே எடுத்து பார்ப்பேன். அப்புறம் வந்து ஸோ அவங்க இப்போ அடுத்த கிளாஸ் வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த கொஷினுக்கு வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற இதில் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஸோ கொஷின் சொல்லணும் அப்படின்ற இதில் தான் எனக்கு மைண்ட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவேன். சப்போஸ் தப்பாக சொல்லிவிட்டா அந்த தப்பாக அந்த என்ன அவருக்கு அது ஆன்சர் கொடுப்பேன். அந்த ஆன்சரை வந்து நோட் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையுமே என்னென்னா அவர் வந்து இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லுவார். ஸோ அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸை முக்கியமாக நோட் பண்ணிடுவேன். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா லேப் செட்டப் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க ஒரு லேப் அப்போது பாஸ்கர்னு ஒரு ஃப்ரெண்டு அவர் பிரதர் அவர் பண்ணிட்டு இருந்தார். சரி ஓகே அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி எனக்கும் தோணுச்சு. சரி நம்மளுமே அந்த லேப் செட்டப் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் எனக்கு வந்து அப்போது அந்த லேப் செட்டப் போனால் ஒரு 50,000 தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது 50,000 அமௌண்ட் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு ரெண்ட்டுக்கு நான் மிஷின் எடுத்தேன். அவங்க சொன்ன கான்ஃபிகரேஷனை ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஒன்று எடுத்துட்டு எனக்கு அந்த லேப் செட்டப்பே வந்து இப்போ அவங்க சொன்ன கான்செப்ட் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் என்னோட லேப்டாப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போலாம் எனக்கு தெரியாது. அதாவது இவ்வளோ ப்ராசஸர் வேணும், இவ்வளோ மெமரி வேணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. லேப்டாப்பில் ட்ரை பண்ணி நம்ம ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணி பண்ண முடியல. ஸோ என்ன நமக்கு என்ன ப்ரோ அந்த நம்ம இப்போ ஆப் செட்டப் பண்றதுக்கு மினிமம் கான்ஃபிகரேஷன் என்ன நமக்கு வேணும், அது கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க ப்ரோ. நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு எல்லாமே டாக்குமெண்ட்டே வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? கான்ஃபிகரேஷன்லேருந்து செட்டப்லேருந்து எப்படி போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்டி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 1 டிபி இருக்கணும். 1 டிபி இருந்தால் போதும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கோர் வந்து ஒரு 8 கோரு, 64 ஜிபி ரேம். ஸோ இது இருந்தால் போதும். ரெண்ட்டுக்கு நான் எவ்வளோ எடுத்தேன்னா ஒரு 3,500 ருபீஸ்க்கு நான் எடுத்தேன். ரெண்ட் எடுத்துகிட்டு அவங்க சொன்னபடியே நான் லேப் செட்டப் போட்டேன். லேப் செட்டப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் ஷேர் பண்ணி அப்புறம் பாஸ்கர்ஜி அவரும் ஷேர் பண்ணி ஸோ அது ஷேர் பண்ணுறப்போ எங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்ல நம்மளும் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஏதாவது டாஸ்க் சொன்னாங்க. அந்த டாஸ்க் வந்து நான் லேபில் செக் பண்ணி பார்ப்பேன். இஎஸ்எக்ஸை வந்து நான் திருப்பி போடுவேன், டெலீட் பண்ணுவேன், திருப்பி போடுவேன். ஸோ எவ்வளோ முடியுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படி யூஸ் பண்ண நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ VMwareல வந்து நம்மளுக்கு பெருசாக லைவ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதனால நான் என்ன டிசைட் பண்ணால் ஸோ இந்த லேப் வந்து நம்ம டெய்லி இப்போ VMware அட்மின் நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து டெய்லி அதை ஒர்க் பண்ணுற அந்த மைண்ட் செட்டப்பில் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். எப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்போலேருந்து நம்ம ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸோ அடுத்து நம்ம போகிறோம். ஸோ அப்படின்ற மைண்ட் செட்டப் நான் உள்ளே கொண்டு வந்தனால எனக்கு வந்து கொஞ்சம் அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்டர்வியூவில் நம்ம சொல்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த இதில் அந்த ஃபீல்ட்லேயே தான் நான் படித்தேன். அதே மாதிரி என்ட்ரி கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது இப்போ அவர் சொல்கிறது நோட் பண்ணுறது இல்லாமல் டெய்லி காலையில் நான் சொல்லி பார்ப்பேன். கொஸ்டின்ஸ் இது பண்ணி செல்ஃப் இன்ட்ரோ கூட நான் அப்படியே எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ எப்படி செல்ஃப் இன்ட்ரோ நம்ம படிக்கிறதுக்கும் ப்ளஸ் இன்டர்வியூவில் அவங்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஸோ அதையும் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எப்படி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறது, ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எனக்கு அது ஃப்ளோ வராதனால நான் எழுதி வச்சு அதை அப்படியே சொல்லி பார்ப்பேன். ஸோ இதுதான். மற்றபடி டெய்லி நான் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் கிளாஸ் அட்டன் பண்ணிடுவேன். மிஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது முடியாத சூழல் வந்தால் கூட அந்த வீடியோ எடுத்து திருப்பியும் அந்த நோட்ஸ் எடுப்பேன். அடுத்த நாளுக்குள்ளே அந்த நோட்ஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் படித்தேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அது தெரிஞ்சு என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னார். பட் எனக்கு வந்து ஜாப்லெஸ்ஸாக இருக்க, எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ குழந்தை இருந்துச்சு அப்போ. ஸோ கமிட்மெண்ட்டே இருக்குது, வேலைக்கு போகணும் அப்படின்னால அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கடைசி இன்னும் முடியல. ஒரு 2-3 கிளாஸ் இருந்துச்சு. பட் நான் இன்டர்வியூ பண்ண ஆரம்பித்தேன்.
எல்லாம் ஒரு 2 இது கிடைச்சு ஹோல்ல இருந்துச்சு. அப்புறம் கடைசியா வந்து நம்ம அது ஒண்ணு வந்து பெங்களூரு அந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் கடைசியா வந்து இங்க சென்னையில இப்போ எனக்கு வீட்டு பக்கத்துல ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல அந்த மாரி கிடைச்சோனே எனக்கு வந்து சரி ஓகே சேலரி கொஞ்சம் நார்மலா இருந்தாலும் பரவால்ல. அப்படின்ட்டு நான் இதுல ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 1 இயர் போவோம். போயிட்டு இதுல ஏன்னா இப்ப நான் இருக்க இதில பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேங்கிங் செக்டார் ஒரு பேங்க்கு. அ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, VMware இருக்கு. பிளஸ் வந்து VDI இருக்கு. ஸோ VDI கொஞ்சம் புது டெக்னாலஜி இருக்கா. ஸோ அதையும் நம்ம கத்துப்போம். ஸோ VMware இருக்கு அப்படின்றதுக்காக நான் ஜாயின் பண்ணிட்டேன். பட் இங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, VMwareல ஸ்கோப் அவ்வளோ ஏன்னா ஆக்சஸ் எங்ககிட்ட குடுக்கல. எல்லாமே வந்து வேற ஒரு கம்பெனி அவங்க ஆக்சஸ் வச்சிருக்காங்க. ஸோ VDI மட்டும் தான் நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் டெய்லி அந்த அட்மாஸ்பியர் பார்க்குறது, பேசிக்கான ஹெல்த் செக்கப் பண்றது, அப்புறம் யூசர் ஏதாவது சொன்னாங்கன்னா, யூசர் சொல்ற வந்து டீட்டெயில் ஆட் பண்றது, அப்புறம் ஸ்னாப்ஷாட் புஷ் பண்றது, பேட்ச் புஷ் பண்றது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சின்ன சின்ன டாஸ்க்லாம் வரும். அதெல்லாம் பண்ணுவோம். மற்றபடி மேக்ஸிமம் ஹலோ VDI ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ VDI என்னென்ன அண்ணா ப்ரோ? கேக்குதாண்ணா? கேக்குதுப்பா. இல்ல இல்ல அந்த இல்ல பிடிஐன்னு சொல்லிட்டு சொல்லிருந்தீங்கல்ல சாரி அதான். இல்ல VDI விர்ச்சுவல் டெஸ்க்டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே ஓகே ஓகே. அது ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ டெஸ்க்டாப் சப்போர்ட் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாமே ஃபிசிக்கல் டிவைஸாக இருக்கும் இல்லையா? ஃபிசிக்கல் ஏதாவது ஃபிசிக்கல் டிவைஸ் இஷ்யூனா நம்ம டேரெக்டாக போய் இஷ்யூ சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் டெஸ்க்டாப்க்கு பதிலாக விர்ச்சுவலாக அவங்களுக்கு யூஸருக்கு டெஸ்க்டாப் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணால் அது விர்ச்சுவல் டெஸ்க்டாப். ஸோ இதுதான் அதுக்கு வந்து ஓம்னிஸா இப்போ இப்போ அந்த விர்ச்சுவல் ஆனா சொல்லுங்க. இப்போ அந்த விர்ச்சுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட எப்படியே பிசிக்கலா ஒரு டெஸ்க்டாப் வேணும் இல்லைங்களா? அதுதான் என்னன்னா ஃபிசிக்கல் டெஸ்க்டாப் வந்து ஃபிசிக்கல் டெஸ்க்டாப்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் அதிகமாக தேவைப்படும். இவங்க அதுக்கு என்ன டிவைஸ் வச்சிருக்காங்கன்னா தின் கிளைண்ட் அப்படின்னு ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்பேஸ் இருக்காது. ஒன்லி ஓஎஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு சின்ன டிவைஸ் தான் அது. ஒரு ஸ்மால் CPU பாக்ஸ் CPU பாக்ஸ் இருக்கும். அதில் ஸ்டோரேஜ் வந்து பெருசாக இருக்காது. காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் டெஸ்க்டாப் அதாவது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ விசென்டர் சர்வரில் ஒரு ESXiல ஒரே ஒரு இமேஜ் போட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து இப்போ ஒரு டெவலப்மெண்ட் டீம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே இப்போ விண்டோஸ் 10 மிஷின் வந்து எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும். சரியா? இது வந்து நம்ம ஃபிசிக்கலாக கொடுக்கணும். என்ன பண்ணுவோம், அந்த விண்டோஸ் 10க்கு வந்து என்ன கான்ஃபிகரேஷனுக்கு ரேம் எவ்வளோ, மெமரி எவ்வளோ எல்லாமே பார்த்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஃபிசிக்கல் டிவைஸாக நம்மளுக்கு வரும். அதை வந்து எல்லாருக்கும் கொடுப்போம். இது ஃபிசிக்கலாக நம்ம டெஸ்க்டாப்பில் கொடுக்குறது. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ESXiல ESXiனா என்னது, நம்ம ப்ரைவேட் கிளவுடு. ஸோ ஒரு அவங்க ஹார்ட்வேர் ரிசோர்ஸை எஃபெக்டிவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ESXiல ஒரே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிடுவாங்க. விண்டோஸ் 10 ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த விர்ச்சுவல் மிஷினை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 யூசருக்கு தேவைப்படும். அந்த 10 அந்த ஒரு இமேஜ்லேருந்து அவங்களுக்கு ஒரு காப்பியாக 10 காப்பி வந்து அந்த யூசருக்கு போகும். ஸோ இதுதான் விர்ச்சுவல் டெஸ்க்டாப். சரிங்களா? இதை வந்து ஒரு டூல் வச்சிருக்காங்க. யூசருக்கு அதாவது ஒரு ஓய்வு கிரியேட் பண்ணி அது உள்ள யூசர் கிரியேட் பண்றோம்ல அது மாதிரி சொல்றீங்க கரெக்டா? கரெக்ட். ஆமா, அது யூசர் லாகின் பண்ணி சேம் அதே கான்செப்ட் தான். பட் இங்க எப்படின்னா, இப்போ நீங்க மேனுவலா எடுக்கிறீங்க இல்லையா? இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷினோட இன்னொரு காப்பி வேணா என்ன பண்ணுவீங்க, ஒன்று க்ளோன் பண்ணலாம், இல்லை டெம்ப்ளேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. இது வந்து இன்னொரு டவுட், இந்த விர்ச்சுவல் மிஷின்லாம் எதுல கிரியேட் பண்ணுவீங்க நீங்க? விர்ச்சுவல் மிஷின் வந்து ESXiல தான் கிரியேட் பண்ணுவோம். ஒரே ஒரு இமேஜ் ஓகேவா? எப்படின்னா, ஒரு டூல் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓம்னிசா, அதாவது VMware ஓம்னிசான்ற கம்பெனி வந்து இந்த விர்ச்சுவல் டெஸ்க்டாப்பை இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி VMware இதை வச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அது தனியாக இந்த விர்ச்சுவல் டெஸ்க்டாப் தனியாக பிரிஞ்சிருச்சு. ஓம்னிசான்ற கம்பெனி இதை இப்போ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதுன்னா vSphere கிளைண்ட், VMware ஹாரிசான் கிளைண்ட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து இப்போ உங்களோட டெஸ்க்டாப் இருக்குன்னு வச்சுங்களேன். உங்கள் டெஸ்க்டாப்பில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. சரியா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு AD ஐடியை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கீங்கன்னா ஒரு AD ஐடியில் உங்கள் யூஸருக்குன்னு இப்போ ராமு அப்படின்னு இருக்குன்னா ராமுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கிளைண்ட்டில் நீங்கள் இது பண்ணி உள்ளே போகிறப்போ உங்களோட க்ரெடென்ஷியல் கேட்கும். க்ரெடென்ஷியல் வந்து என்ன பண்ணணும்னா ADயோட செக் பண்ணி உள்ளே போகும். உள்ளே ஆக்சஸ் பண்ணுறப்போ
இன்னொரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க, கனெக்ஷன் சர்வர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் என்ன இருக்குன்னா, இந்த யூசருக்கு இந்த டெஸ்க்டாப்பை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பூல் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ராமு உள்ளே போகிறாரு அப்படின்னா, ராமுக்கு வந்து விண்டோஸ் 10 பிசி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பூல் தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இங்கே வந்து அங்கே ரிக்வஸ்ட் சென்ட் ஆகி உங்களுக்கு தேவையான பூல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பூலில் வந்து உங்களுக்கு தேவையான விண்டோஸ் கிடைக்கும். சிட்ரிக்ஸ் மாதிரி சொல்றீங்களா நீங்க? சிட்ரிக்ஸ் லாகின் போடுங்க அந்த மாதிரி. கரெக்ட் ஆமாம். இது சொல்லுவாங்களா, அமேசான் ஒர்க் ஸ்பேஸ் கிளைண்ட்னு சொல்லி ஒரு இது இருக்குங்களா, ஏடபிள்யூஎஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? சும்மா நம்ம பர்சனல் டெஸ்க்டாப்ல அந்த அப்ளிகேஷன் உள்ள போய் அதுக்குள்ள ஒர்க் பண்ற மாதிரி? கரெக்ட், அந்த மாதிரி தான். ஆனால் என்னன்னா உங்களுக்கு தேவையான பேஸ் இமேஜ் வந்து ஒரு ESXL இருக்கும். அந்த இப்போ நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா, இப்போ குரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாருன்னா அந்த இமேஜ் அங்கே போயிட்டு இவருக்கு தேவையான பூல்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் போயிட்டு ஒரு காப்பி அப்படியே வந்து இவருக்கு வந்து டெஸ்க்டாப்பாக கிடைக்கும். ஸோ இந்த தின்க்ளைனில் அவருக்கு என்ன டெஸ்க்டாப் கிடைக்கும் அப்படின்னா, டிஸ்பிளே மட்டும்தான் கிடைக்கும். பட் அதுக்கான ப்ராசஸ் வந்து எங்கே நடக்கும்னா எல்லாம் சர்வரில் நடக்கும். ஓகே, எல்லாமே எல்லா ஃபைல்ஸ் தனித்தனியாக. அசோக், நம்ம வீடியோ பத்தி தனியா ஒரு செஷன் எடுக்கலாம். சரி இதுல இப்ப எடுத்தோம்னா இதுவே டைம் ஆயிரும். இல்ல அதை கேட்டாங்க, அதான் சொல்லிட்டு இருந்துச்சு. கனெக்ட் பண்ணலாம் வீடியோ பத்தி. உங்களுக்கு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பத்தி மட்டும் ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே கரெக்ட். உங்களுக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ? எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இதுல விஎம் இதுல இல்ல எனக்கு வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பெருசா கிடையாது. VMwareல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்ல. ஓகே, டெஸ்க்டாப்ல வந்து 3.5 இயர்ஸ் தான் உங்களுக்கு? ஆமா 3+ இயர்ஸ் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். சோ அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? இப்பதான் நான் ஜாயின் பண்ணேன். இப்போ ஒரு 7 மந்த் தான் ஆகுது. லாஸ்ட் அக்டோபர் 1 இருந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஓகே. இப்போ நீங்க டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இப்போ சொல்லுங்க கேளுங்க. இல்ல இப்போ நீங்க VMல ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணிருக்கீங்களா இல்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுல யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னா சொல்லி, ஏன்னா இங்க VMwareல இருந்தா ஃப்ரெஷரா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது இப்போ பெரிய கம்பெனில நீங்க ஏதாவது கேம்பஸ்ல எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து உள்ள சோர்ஸ் எடுத்துட்டு அவங்க ட்ரெயின் பண்ணிப்பாங்க. பட் நம்ம இப்போ காலேஜ் முடிச்சு கொஞ்சம் இயர்ஸ் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதனால அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் இங்க என்னன்னா சொல்லுங்க. இப்போ ஆல்ரெடி நீங்க டெஸ்க்டாப்ல ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, ம் அதோட அப்கிரேட்னு கூட சொல்லலாம்ல VM இல்லையா? ஆமா கண்டிப்பா. இப்போ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்கா யூஸ் பண்ண முடியாதா? இப்போ நான் வந்து நான் ஐடில ஒர்க் பண்றேன். இப்போ நான் வந்து 6+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. பட் ஆனா இந்த ஃபீல்டுக்கு நான் ஃப்ரெஷர். இப்போ நான் போய் ஜாயின் பண்ணணும்னா நீங்க சொல்ற மாதிரி நான் ஃப்ரெஷரா போகணும்னா அங்க வேகன்சிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பீரியன்ஸோட. கரெக்டா? இப்போ நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க யூஸ் பண்ண முடியாது. ஆனா நான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியும் உள்ள போக முடியாது. கரெக்டா? இல்ல நீங்க எனக்கு டெஸ்க்டாப்பும் தெரியாது. இல்ல இது நான் சொல்றேன் என்னன்னா இதுல நீங்க போலாம். ஏன் சொல்றேன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்காது, சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்க ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட்டா போகணும்னா உங்களுக்கு அது கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பட் ஏன்னா இதுக்கு வந்து என்னன்னா எல்லாம் டூல் தான் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டும் டெக்னாலஜி என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல வந்து ஒரு பெரிய ஹார்ட்வேரே ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம பாக்குறது வந்து ஹார்ட்வேர் கிடையாது. அந்த ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ற ஒரு இன்டர்ஃபேஸ் பாக்குறோம், சரிங்களா? அதனால நம்மளுக்கு சரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே நம்மளால எனக்கு அந்த பயம் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. பட் என்னன்னா இப்போ நம்ம கிளாஸ் இப்போ நீங்க டிஸ்கஸ் பண்றப்போ உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு நாலேஜ் உங்களுக்கு நல்லா கெயின் ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே காட்ட மாட்டாங்க, சரிங்களா? எனக்கு இப்போ இன்டர்வியூல நான் ஏன் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா இந்த கிளாஸ் என்பதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னன்னா இப்போ வாட் இஸ் வாட்னு கேட்டு தான் சொல்லிட்டேன். ஓகே, ஆனால் அதுக்கு தவிர்த்து இப்போ வந்து ஒரு சர்வரில் வந்து ஒரு ரேம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்போனா என்ன பண்ணுவீங்க, அதுக்கு எனக்கு இந்த ப்ராசஸை சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து கம்பெனியில் வேலை பார்த்தா தான் தெரியும், சரிங்களா? பட் வாட் இஸ் வாட் எல்லாருமே சொல்லிடலாம். எக்ஸ்பீரியன்ஸா இருக்க கேஸ்ல அதை நம்மளால ஈஸியா கிளியர் பண்ணி இருக்க முடியும். நம்ம இங்க டெக்னிக்கலா மட்டும் தெரிஞ்சுக்கிறதுனால அங்க ட்ரபிள் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, பட்
ஆமா, ஆமாங்க. பட் இங்க என்னன்னா, இப்ப அந்த ப்ராசஸே இப்போ சொல்லுவாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ ஓகே. சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த ப்ராசஸ நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அங்க இப்போ லைவ்ல வந்து அந்த ப்ராசஸ நம்மளால பண்ண முடியாத பெரிய ப்ராசஸா இருக்காது இது. ஓகேங்களா? ஒரு விஷயம் வருதுன்னா, இப்போ இஷ்யூ வருதுன்னா, அதுக்கு வந்து ஒரு கேஸ் டிக்கெட் ரைஸ் ஆகும். அந்த டிக்கெட் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஸோ இதெல்லாம் உங்களால பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். இது ரொம்ப ஹார்டா இருக்காது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பேசிக்கான வாட் இஸ் வாட் தெரிஞ்சதுனால, பின்னாடி என்ன ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சதுனால, ஸோ வரது வந்து ஓகே. அப்போ ஹார்ட்வேர்னால அப்போ அங்கே ஒரு டேட்டா சென்டர்ல ஒரு இன்ஜினியர் இருக்காரு. ஸோ அப்போ அங்கே வந்து நம்ம பர்சன் அனுப்பணும். ஸோ கோஆர்டினேட் பண்ணணும். அப்புறம் வந்து அப்போ ஓஇஎம்னா உங்களுக்கு மேனுஃபேக்சர். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பேசணும். ஸோ இது வந்து பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இது கஷ்டமா இருக்காதுன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க இது வந்து நம்ம கிளாஸ்ல லேர்ன் பண்றத வச்சு இன்டர்வியூ கிளியர் பண்ணிடுறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு ஜாப் பண்ணும்போது, இப்ப என்னதான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்றது, ட்ரபிள் ஷூட் வந்து டே பை டே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒர்க்கிங் ஸ்பாட்ல போயிட்டு ஏதோ ஒரு ட்ரபிள் ஷூட் வருதுன்னா நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். கரெக்டா? அந்த மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி போனீங்களா? அதாங்க நான் ஏன்னா என்ன கேளுங்க சொல்லுங்க. கேளுங்க. இல்ல இப்போ தெரிஞ்சு கிளாஸ் எடுக்கும் போது எல்லாமே நாங்க பாக்குறோம். பட் ஆனா இப்ப வரைக்கும் நான் எதுவும் லேப் செட்டப் போட்டு நான் எதுவும் பிராக்டிஸ் பண்ணல. சோ எனக்கு இப்ப என்ன லைட்டா பயம் இருக்குன்னா, இப்போ நான் இது எல்லாமே தெரியுது, நம்மளால சொல்ல முடியும். பட் லைவா அந்த ஸ்பாட்ல போய் நம்ம பண்றோம் அப்படின்னும் போது அங்க நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும்ல. கண்டிப்பா. இப்போ இது என்னன்னா, இவரு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இவரு ருக்ஷன் பிரதர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவர் லேபே பண்ணவே இல்லை. ஓகே. ஒரே ஒண்ணு கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. அவங்க கேட்டதே தான். இப்ப எனக்கு நான் ஒரு டேட்டா சென்டர்ல எனக்கு நான் இன்டர்வியூஸ் இது பண்ணிட்டு நான் செலக்ட் ஆயிருக்கேன். ஓகேங்களா? சரிங்க. அங்க போய் என்ன வேலை பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல அந்த பயம் இல்ல எனக்குமே வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பிரவீனா சொன்ன மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் போனோடனே நான் லைவ் நம்ம லேபே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம விசென்டர் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கதான் செஞ்சுது. பட் என்னன்னா நம்மளுக்கு வந்து எதுன்னு தெரியும் இல்லையா? இப்போ அந்த சிம்பிளை பார்த்தோன்னா இது விசென்டர் சர்வர், ஸோ இது ESXi, இது டேட்டா சென்டர் போட்டிருக்காங்க. அது கீழே கிளஸ்டர் இருக்கு, கிளஸ்டர் கீழே ESXi இருக்கு, ESXi கீழே VM இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு தெரியல இந்த ஆர்டர். அதே மாதிரி அவங்க இது என்னோட இது கிளைண்ட் வந்து என்னன்னா ILO தான் வச்சிருக்காங்க, SQL சர்வர் தான் வச்சிருக்காங்க போல. சரி, இண்டிகேஷன் ஓகேவா போல இருக்கு. டிக்கெட் அவங்களுக்கு கன்சோர்ட் கனெக்ட் பண்ணணும். அதாவது அதான் ஸ்டார்ட் இப்ப நான் ஹார்ட்வேர் இன்ஜினியர், நான் வந்து ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுதான் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம் போகும்போது எந்த சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது இல்ல. அதுவே மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. அது போயிட்டு கொஞ்சம் ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு அந்த பிராக்டிஸ் வந்துடும். இல்ல இதுல வந்து உங்களுக்கு எதுல போக போறீங்க ப்ரோ? நீங்க எதுல போக போறீங்க? சர்வர்ல என்னதுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க? டேட்டா சென்டர் ப்ரோ. டேட்டா சென்டர்ல இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்களா? இனிமே தான் பண்ண போறீங்களா? என்ன டிசிஷன் பண்ணிட்டு என்ன ரோல் எடுத்துருக்காங்க? அங்க L1 லெவல் தான். L1 லெவல்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் இருக்காது. மானிட்டரிங் தான் இருக்கும். ரொம்ப டெப்தா எதுவும் கேட்க ஒர்க் இருக்காது. சரிங்களா? சரியா? ரொம்ப பயப்பட தேவையில்லை. ராமு ப்ரோ கண்டிப்பா நான் சர்வர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. அதனாலதான் சொல்றேன். L2 லெவல்ல இருக்கேன். நான் VM மூவ் ஆவறதுக்கு I want to interfere here. இப்ப நீங்க கேட்ட क्वेश्चन வேலிடான क्वेश्चन. எனக்கு இந்த மாதிரி புதுசா ஒரு இடத்துல ஜாயின் பண்றப்ப ஹெசிடேட் ஆகும். நம்ம இதுக்கு மாதிரி ஒர்க் பண்ணல, ஹெசிடேட் ஆகும்னு. as எக்ஸாம்பிள் ருக்ஷன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ருக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டூடெண்ட். அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்க சொல்றேன் நான் அவரை. அவர் வந்து லேப் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. வித்தவுட் லேப் ப்ராக்டிஸ் பண்ணி டேரக்டா அவர் ஜாயின் பண்ணி see guys, it's all about confidence. ஓகேங்களா? it's all about confidence and all about watching the videos. ஸோ நீங்க வீடியோஸை எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வாட்ச் பண்றீங்களோ அவ்வளோ. ஏன்னா நான் வந்து சும்மா உங்களுக்கு போற போக எதுவுமே சொல்லி கொடுக்கல. நான் உங்களுக்கு தெளிவா நேத்து விர்ச்சுவல் மிஷின் கிளாஸ் பார்த்தேன். லைக் ஹார்ட் டிஸ்க் ஒரு பிஹைண்ட் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் ப்ராக்டிகலா காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிகலா காமிக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரபிள் ஷூட்டிங்குமே
நான் லைவ் ட்ரபிள் ஷூட்டிங் காமிப்பேன். இதெல்லாமே காமிக்கிறப்ப அது ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு புரியாம இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிரும். அர்ச்சனா ஒரு பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாம தான் விஎம்ஆர் குள்ள போனாங்க. நானு எதுவுமே தெரியாம தான் விஎம்ஆர். இப்ப நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அது எல்லாமே எனக்கும் அப்ளிகபிள் ஆகும். நானும் ஒரு டெக்ஸ்டாப்ல இருந்து தான் வந்து என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். தென் அதுக்கடுத்து விஎம்ஆர் தனியா படிச்சேன். வெளியில ஒரு விஎம்ஆர் படிச்சேன். பட் லேப் எனக்கு சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் வந்து விசென்டர் வந்து ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு என்னால அதை கிராக் பண்ண முடியும்னு. அண்ட் ஆல்சோ நான் நிறைய படிச்சேன் அது சம்பந்தமா. ஓகேங்களா, நோட்ஸ் நிறைய எடுப்பேன். அது சம்பந்தம் நிறைய உட்காந்து படிச்சேன். அதனால எனக்கு அது ஹெசிடேட் ஒன்றும் பெருசா தெரியல. மோரோ இன்னும் நான் வச்சுக்கோங்க, நீங்க எந்த கம்பெனி ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு எடுத்த உடனே விசென்டர் கையில கொடுப்பாங்க. 2 months ஆகும் உங்க கையில ஆக்சஸ் எல்லாம் வரதுக்கு. 2 months ஆகும். அந்த 2 monthsல யூ கேன் கெட் இட் எவ்ரிதிங். சரிங்களா, ஏன்னா 2 months பீரியட்ல வந்து கேடி செஷன். அது எம்என்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 months, சின்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா 1 month ஆகும். ஸோ பெரிய பெரிய எம்என்சில கண்டிப்பா 2 months கழிச்சு உங்களுக்கு கையில எல்லா ஆக்சஸும் கொடுப்பாங்க. சர்வர் ஆக்சஸ், விசென்டர் ஆக்சஸ், இஎஸ்எக்ஸ் ஆக்சஸ் எல்லாமே. பிகாஸ் கேடி கொடுத்துட்டு ஆக்சஸ் எல்லாம் கிரியேட் ஆயிரும், லேட் ஆயிரும். அந்த கேப்ல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அண்ட் பழகிரும். அண்ட் ஈஸி தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கேடி செஷன்ல நம்ம எல்லாமே கேதர் பண்ணிடலாம். நீங்க அட் எண்ட் ஆஃப் த டே கிளாஸ் முடிக்கிறப்ப யூ வில் கெட் ஃபுல் எனர்ஜி அண்ட் ஃபுல் கான்ஃபிடன்ஸ். என்னால முடியும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கொண்டு வந்துருங்க. அசோக், நீங்க கோகேட் அசோக். ஆமா, என்னன்னா எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டெல்ல வேலை கிடைச்சது. அவருக்கு லாஸ்ட் இயர் கிடைச்சது. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் வந்து கையில எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் வந்து அவங்க என்வாயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஒவ்வொரு டீம்லயும் வந்து கேட்டி மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க. என்னோட क्वेश्चन அதுதான். இப்போ நீங்க சொல்றீங்களா இன்னும் கேட்டியா? கேட்டி மீன்ஸ் என்ன? நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். வாட் இஸ் கேடி? அந்த என்விரான்மென்ட்ட அடாப்ட் பண்றதுக்கு, அப்சர்வ் பண்றதுக்காக ஒரு டியூரேஷன் கொடுக்கறத தான் நீங்க அப்படி சொல்றீங்க, கரெக்ட்டா? இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம உள்ள புதுசா போறோம்னா என்னதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே அது என்ன ப்ராஜெக்ட், அதை எப்படி அனலைஸ் பண்றாங்க, அதோட ஒர்க் ஃப்ளோ என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு டியூரேஷன் தருவாங்க, கரெக்ட்டா? கரெக்ட். சோ அந்த மாதிரி இதுலயும் தருவாங்க. கண்டிப்பாங்க. எல்லா இதுலயுமே ஏன்னா எடுத்தோடனே நம்மளுக்கு ஒர்க் பண்ண கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எது எங்க இருக்குன்னு தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு கம்பெனி இருந்தாலும் இன்னும் புதுசா போறப்போ நம்மளுக்கு எது எங்க இருக்குன்னே தெரியாது. ஸோ ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து அவங்க ஒரு ஃப்ளோ சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோல வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதே மாதிரி ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ டெல்ல ஜாயின் பண்ணி அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் மைக்ரேஷன் மட்டும்தான். ஒரு எக்ஸல்ல வந்து விஎம்ஸோட லிஸ்ட் கொடுத்துருவாங்களாம். அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு கரெக்டாக மைக்ரேஷன் பண்ணணும். மைக்ரேஷன் பண்ணிட்டு மெயில் அனுப்பணும். இதுதான் வேலை. ஃபுல்லாகவே அவருக்கு இதுதான் வேலை. அசோக், உங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நான் அதை ஷேர் பண்ணவே இல்லை. எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க? ஏதாவது டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் இருந்ததா, ஈஸியான கொஸ்டின்ஸ், அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. எனக்கு கொஸ்டின் நான் லிஸ்ட்டே வச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன். எல்லாமே வச்சிருக்கேன். பட் என்ன எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க? எவ்வளவு ஜாப், அதாவது கிளாஸ் முடிச்சுட்டு எவ்வளவு டேஸ்ல செலக்ட் ஆனீங்க? எவ்வளவு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க? ஹார்டான இன்டர்வியூ எது? இந்த மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபுல்லாவே விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களா? இல்லாட்டி சிலதுல பாத்தீங்கன்னா விண்டோஸ் பிளஸ் விஎம்ஆர் அப்படி கூட கேட்பாங்க. நீங்க எதுல போட்டீங்க ஆக்சுவலா? இல்லை, நான் வந்து எல்லாமே தான் போட்டேன். விண்டோஸ் ப்ளஸ் விஎம்வேர் தான் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி போட்டிருந்தேன். ஏன்னா வெறும் விஎம்வேருக்கு வந்து நம்மளுக்கு பட் அப்படி கிடைச்சா சூப்பர். பட் வந்து அது கொஞ்சம் ரேராக தான் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் விஎம்வேர் தான் இப்போ நான் பார்த்த வரைக்கும் வந்துச்சு. பட் நான் ஒரு சென்னையில் ஒரு கம்பெனியில் வந்துச்சு. அந்த கம்பெனி பேரை சொல்லாமா ஜி? வேணாமா? சரி, ஓகே, சரி, வேண்டாம். ஒரு கம்பெனி இன்டர்வியூ வந்துச்சு. சென்னையில் தான், தரமணியில் தான் கம்பெனி. நைட் ஷிஃப்ட் ஜாபு. பேக்கேஜ் வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா, நான் ப்ரீவியஸ் சேலரிலாம் அவங்க கேட்கல. நீ எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோன்னு கேட்டாங்க. நான் வந்து கம்மியாக சொல்லிட்டேன், 7 lakh அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை, எங்கள் கம்பெனியோட இதை பற்றி நான் 8 lakh தான் தருவோம், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. சரி, ஓகேங்க, 8 lakh அதிகமாக தரீங்களே அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வாட் இஸ் வாட்டு கேட்டாங்க, அது சொல்லிட்டேன். செகண்ட் ரவுண்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா, ப்ராசஸ் பற்றி கேட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் தான் நம்மளுக்கு லாக் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து என்னால் சொல்ல முடியல. இது பிஃபோர் கிளாஸுக்கு முன்னாடி. ஜி, ப்ராசஸ்னா எந்த மாதிரி क्वेश्चन சொல்றீங்க? ஒர்க் பண்ணாதானே ப்ராசஸ் தெரியும்.
bro நம்ம work Scenario பண்ணா based கரெக்ட். scenario based சினாரியோ அதான் சிம்பிள். இப்போ ஸ்டார்டிங்ல சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு, சிம்பிளா கேட்டாரு. ரேம் வந்து இப்போ இது வந்து நான் இன்டர்வியூ முன்னாடி கிளாஸ் இது முடிச்சு என்ன பண்ணியிருந்தேன்னா இது நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஹார்ட்வேர்ல ரேம் போயிடுச்சு, ஸோ என்ன பண்ணுவீங்க, ப்ராசஸை சொல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து சுத்தமாக பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. நான் நினச்சிட்டேன் சரி செகண்ட் ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டு செலக்ட் பண்ணுறதுக்கு தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கேஷுவலாக ஆரம்பித்தார். சரி உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டே வந்தார். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஆரம்பித்தார். சரி ஓகே இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்ட்டாரு. சுத்தமாக பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. என்னால் சொல்லவே முடியல, நிறுத்திட்டேன், அவ்வளோதான், பிளாங்க் ஆயிடுச்சு. சரி ஓகேங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ப்ராசஸ் தெரியும். ரேம் பத்தி உங்களுக்கு கேட்டாங்களா ப்ரோ? இப்போ அந்த அதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இப்ப இருக்கா? அது சொல்லுங்களா, டிஸ்கஸ் பண்ணுங்களா. அது அந்த ரேம் இப்போ வந்து மாத்துவீங்களான்னு கேட்டா நீங்க இப்ப எப்படி சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு இல்ல அத பத்தி இப்ப சொன்னான்னா கிளாஸ் இல்ல அத பத்தி கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ப்ராசஸ் வந்து ஒண்ணும் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது அதுதான் ப்ராசஸ். இல்ல அப்ப கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, ஜி சொன்னது நீங்க டாபிக் மட்டும் நான் எடுக்க மாட்டேன். இப்ப லாஸ்டா விஎம் ஃபைல் எடுத்தேன் ரைட்டா. ஸோ வாட் இஸ் விஎம் ஃபைல் எனக்கு சொல்றது 10 நிமிஷம் தான் கிளாஸ் ஆகும். ஆனா அந்த கிளாஸ் நான் 1 hour எடுத்தேன். ஏன்னா அந்த ப்ராசஸ் அது எப்படி நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் பண்ணணும், யாருக்கெல்லாம் மெயில் பண்ணணும், அது பண்றதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், யாருக்கெல்லாம் மெயில் பண்ணணும். இப்போ சப்போஸ் அந்த ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டி சக்சஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? இது எல்லாமே நான் உங்களுக்கு வெளியில மத்தவங்க எடுக்கிற கிளாஸ்க்கும் நான் எடுக்கிற கிளாஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இதுதான். மத்தவங்க ஜஸ்ட் டாபிக் மட்டும் கவர் பண்ணுவாங்க, பட் நான் அப்படி விட மாட்டேன். எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவேன். ஓகே ஓகே, நீங்க சொல்ற ப்ராசஸ் புரியுது. என்னன்னா இப்ப நான் வந்து ஹார்ட்வேர்ல இருக்கேன், ஒரு கம்பெனில இருக்கேன்னா ஹார்ட்வேர்க்குன்னு எங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். நாங்க பாஸ்வேர்ட் வாங்குவோம், அந்த பாஸ்வேர்ட் வாங்கி அதுதான் அது நான் வந்து சோஃபார் அதுதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து சோஃபார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 13 years. எனக்கு விஎம்ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா ஒரு அரௌண்ட் 9 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு 5 கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாமே எம்என்சி கம்பெனில தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்பெனில இருக்கிற எல்லா ப்ராசஸும் எனக்கு தெரியும். சரிங்களா? அவங்க என்னென்ன எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஒரு ஆக்டிவிட்டி எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஒரு L1 என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு L2 என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு L3 L4 என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ யூ டோ நாட் வரி அபவுட் த ப்ராசஸ். அட் தி எண்ட் ஆஃப் த டே கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்ல. எனக்கு ஒரு முக்கியமான டவுட் இருக்கு. ஒரு டவுட் மட்டும். இப்ப இதுக்கு வந்து டிகிரி வந்து ரெகுலரா இல்ல கரஸ்ல முடிச்சிருந்தா போதும்? அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி பொறுத்துங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி பொறுத்து. இப்ப இல்ல டிகிரி ஓகே தான், கரஸ்ஸா ரெகுலராங்கிறது பெருசா பார்க்க மாட்டாங்க. ஒரு சில எம்என்சி லைக் HCL, இன்ஃபோசிஸ், TCS இவங்க மட்டும் கொஞ்சம் ரெகுலர் பாக்குறாங்க. அதை தவிர்த்து மிச்ச எல்லா கம்பெனியும் பாத்தீங்கன்னா கரஸ் அக்செப்ட் பண்றாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உங்க ஸ்கில் தான் கடைசியா பேசும். உங்க ஸ்கில் வந்து கடைசியா பேசும். ஈவன் டிப்ளமோ படிச்சவங்க கூட நல்ல பொசிஷன்ல இப்ப இருக்காங்க. ஸ்கில் இருந்தாங்கன்னா எங்கயாலும் நம்ம இருக்கலாம். ஓகே, டவுட் இருந்தது அதுக்கு. அத பத்தி கவலைப்பட வேண்டாம், டெஃபினட்டா அது பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. அசோக் நீங்க கோ ஹெட். சொல்லுங்க. நீங்க சர்டிபிகேட் எதனா பண்ணிருக்கீங்களா? இது ரெலவெண்டா? VMware சர்டிபிகேட் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கீங்க? ஹலோ, VMwareல என்ன சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கீங்க? டேட்டா சென்டர் விர்ச்சுவலைசேஷன். ஓகே. அது என்ன சர்டிபிகேட்டா? நீங்க ஏதா இன்ஸ்டிடியூட்ல எக்ஸாம் எழுதுனீங்க ஜி VMwareல? ஆமா எக்ஸாம் எழுதுனேன். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் VMware இருக்கிறப்ப அது மைக்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பண்ணது. நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். யாரும் சர்டிபிகேஷன் பத்தி இப்ப எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேணாம். சர்டிபிகேஷன் நமக்கு தேவையில்ல. இல்ல ஆனா சர்டிபிகேட் ஆமா ஜி, ஏன்னா சர்டிபிகேட் தேவை இல்ல. பட் ஆபீஸ்ல இருந்து பண்ணாரு. ஆமா நான் அசோக் பண்ணது ஆபீஸ்ல இருந்து பண்ணாரு. சர்டிபிகேட் பத்தி யாரும் டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம். சர்டிபிகேட் நம்மளை பொறுத்து தேவையில்ல, ஸ்கில் தான் மேட்டர். கண்டிப்பா ஏன்னா அது சர்டிபிகேட் வந்து இங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது கான்செப்ட் பண்ண வேண்டாம் மேக்ஸிமம். லேப் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணாதனால ரொம்ப உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனர்ஜி லேப் நீங்க வந்து பண்ணேன்னு சொன்னீங்க தெரியுமா? அதுல தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருச்சு. இல்ல ஆமா, எனக்கு வந்து தேவைப்பட்டது. எனக்கு வந்து
பார்க்குறத சரி நான் செஞ்சு பார்த்தா எனக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால பண்ணேன். ஆனால் இப்போ ருக்ஷன் ப்ரோக்கு வந்து அவருக்கு வந்து அவர் எழுதி பார்த்துருவாரு. இப்போ வீடியோ பார்க்குறாருன்னா அது நோட்ஸ் எழுதுவார். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அப்படி எழுதி பார்த்து சொல்லி ஸோ அந்த மாதிரி அவர் ப்ராக்டிஸ் பண்ணார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு லேப் பண்ணால் தான் நல்லா இருக்குன்னா நீங்கள் ஒரு மிஷின் ஒரு முடிஞ்சால் வாங்குங்க. இல்லைன்னா ரெண்ட்டுக்கு எடுத்து கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களோட கன்வீனியன்ட்டு தான். ஒரு டவுட் பிரதர், இதுல நீங்க கேட்டீங்க சர்டிபிகேஷன் பத்தி. சோ இப்போ இந்த VMware விர்ச்சுவலைசேஷனுக்கு வந்து சர்டிபிகேஷன் மஸ்டா, தனியா அந்த மாதிரி ஜென்ரிக்கா இருக்கா இல்ல வந்து இல்லைங்களா? ஏன்னா ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் இருக்கும். நெட்வொர்க்கிங்னா அது நிறைய சர்டிபிகேஷன் இருக்கு. அதுக்காக கேட்குறேன். நெட்வொர்க் டொமைன்ல இருக்கிறதுனால. கண்டிப்பா இதுல சர்டிஃபிகேஷன் நிறைய இருக்கு. பட் நம்ம ஒரு என்ட்ரி உள்ள போறதுக்கு சர்டிஃபிகேஷன் மஸ்ட் கிடையாது. இருக்கு, ஆனா இருக்கு, சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஓகே, உள்ள போயிட்டு நெக்ஸ்ட் லெவல் பார்த்து பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு இப்போ VMwareல நான் டீப்பா நிறைய இல்ல இப்போ பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம். நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லி தானே என்ட்ரி ஆகிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு சர்டிபிகேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தீங்க நீங்க? 3+ தான் போட்டிருந்தேன் என்னோட இதை. அப்படியே நான் VMwareன்னு சொன்னேன். ஒரே நிமிஷம். Again I'm telling, நீங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சர்டிபிகேட் தேவை கிடையாது. சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம அபிஷியல் வெப்சைட்ல முடிக்கிறது, சரிங்களா? அது நான் சோஃபார் நான் வந்து இன்ன வரைக்கும் ஒரு 30 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். இன்ன வரைக்கும் ஒரு இன்டர்வியூல சர்டிபிகேட் பத்தி யாரும் கேட்டது கிடையாது. நீங்க அப்ராட்ல போறீங்கன்னா கண்டிப்பா சர்டிபிகேட் தேவை, முடிக்கணும். சில இடங்கள்ல கம்பெனியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கம்பெனி சொல்லுவாங்க எனக்கு இந்த சர்வீஸ் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கம்பெனி சொல்லுவாங்க. அது கம்பெனிட்ட நீங்க கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? மற்றபடி ஏன்னா VMware சர்டிபிகேட் காஸ்ட்லி, 30,000 ஆயிரும், கண்டிப்பா 30,000 ஆயிரும் VMware சர்டிபிகேட் பண்றதுக்கு. அதனால நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்னொரு சர்டிபிகேட் முடிக்கிறதுக்கு நீங்க பயங்கரமா எஃபர்ட் பண்ணணும். ஒரு 2 மாசம் டைம் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த 2 மாசத்தை நீங்க VMware படிக்கல ப்ரிப்பேர் பண்ணா இன்டர்வியூ அடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ சர்டிபிகேட் பத்தி டாபிக்கை விட்டுருங்க. நெக்ஸ்ட் டாபிக் பத்தி கொஸ்டின் கேட்கலாம். ஆமா, இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ எடுத்தோன்னு உள்ள போறதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு கேப் இருக்கு. அப்படி இப்போ கண்டினியூஸாக உங்களுக்கு ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு MNCக்கு ட்ரை பண்ணலாங்க. ஆனால் கேப் இருக்கிறப்போ என்னென்னா MNC வந்து அந்த கேப் பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு விஷயம். எனக்கு அதனால ஒன்று ரிஜெக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 2009ல முடிச்சேன். ஆனா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் 3.5 இயர்ஸ் தான் சொல்றீங்க. அது எப்படி அந்த கேப்ல என்ன பண்ணீங்க? கேப் வந்து நான் டெக்னிக்கல் அப்படின்னு நான் போட்டேன். ஸோ நான் பண்ண நான் டெக்னிக்கல் எதுவும் கேட்கலையா? இல்ல அதான் இல்ல சொல்றேன். இல்ல உங்க டவுட் எனக்கு புரியுது. ஆக்சுவலா வந்து படிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து 1 இயரோ 2 இயரோ வந்து எந்த வேலையுமே பார்க்காம இருந்தாதான் ப்ராப்ளம். அவர் வேலை பார்த்திருக்காரு, அதாவது நான் ஐடில பார்த்திருக்காரு, சரிங்களா? அதனால வந்து கொஸ்டின் ஓவரா ரைஸ் பண்ண மாட்டாங்க. அவர் ஒர்க் பண்ணிருக்காரு, ஐடில ஒர்க் பண்ணல, அவ்வளவுதான். 3 இயர்ஸ் வந்து வேற ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐடி உள்ள வந்திருக்காரு. அதனால அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டாங்க. படிச்சு முடிச்சுட்டு 2 இயர்ஸோ 1 இயரோ நீங்க வேலையே பார்க்கல, கேப் இருக்குன்னா மட்டும்தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப ஆக்சுவலா என்னோட இது என்னன்னா, நம்ம முடிச்ச பிறகு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த மாதிரி வந்து 1 இயரோ 2 இயரோ கேப் விடக்கூடாது. அப்ப அந்த டைம்ல அந்த கண்டிப்பா அந்த கொஸ்டின் வரும், ஏன் 1 இயர் என்ன பண்ணீங்க அப்படின்றப்ப அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சில ஆபீஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஆமா, ஆனா இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதான் நீங்க அதை ஒரி பண்ண வேணாம். இப்போ சில கம்பெனி வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுதான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்மளுக்குன்னு சில கம்பெனி இருக்கும். ஸோ அந்த கம்பெனியில் நம்மளுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். ஒன்ஸ் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம MNC வந்து நம்ம தேடி வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டோம்னா நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ அந்த டாஸ்கில் தான் இப்போ நான் உள்ளே வந்திருக்கேன். சொல்லுங்க. ஹலோ, ஜாப் இது லிங்க்டின், நாக்குரி இது மாதிரி தான் ட்ரை பண்ணீங்களா இல்ல வேற கரெக்டாக அதுவும் சொல்லணும். நான் என்ன பண்ணேன்னா பெய்டு வெர்ஷன் எடுத்துட்டேன், நாக்குரி ப்ளஸ் லிங்க்டின்ல. ஏன்னா பெய்டு வந்து போக வேண்டாம். பட் எனக்கு வந்து நான் போயே ஆகணும். ஏன்னா எனக்கு ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நான் எவ்வளோ குயிக்காக முடியுமோ கிளாஸ் முடிச்ச உடனே போகணுன்றதுனால நான் பெய்டு வெர்ஷன் எடுத்தேன். கால்ஸ் வந்தது. ஒரு நாளைக்கு ஒரு காலா தான் வந்துடும் உங்களுக்கு பெய்ட்ல? ஆமாங்க. எப்படின்னா நம்ம அப்டேட் இப்போ சில டைம் காலையில ஒரு 7 மணிக்கு அது அந்த ஒரு டைமிங்ல அப்டேட் பண்ணா அப்புறம் அன்னைக்கு கால்ஸ் வரும். சிலது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 வரும், இல்லை ஒரு மாசத்துக்கு ஒரு 3 வரும். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணா வரும். எத்தனை
வச்சு செலக்ட் ஆயிருந்தீங்க அட்டன் பண்ணி? இல்லை செலக்ட்னா ஹோலில் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஹோலுக்கு அதுக்கு வெயிட் பண்ண முடியல என்னால். எனக்கு ஆக்சுவலாக நீட்ஸ் இருந்தனால நான் உடனே இதில் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 2 இது இருந்துச்சு. சரி என்னால் வெயிட் பண்ண முடியல. எனக்கு வீட்டு பக்கத்துலேயே நைட் ஷிஃப்ட் கிடையாது மெயினாக இங்கே. ஸோ எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, நான் ஜாயின் பண்ணிட்டேன். டோட்டல் என்ட்ரி ஜி எவ்வளோ இது அட்டன் இன்னொரு பண்ணீங்க? விஷயம். ம் அது கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா? இல்லைங்க, இப்போ கம்யூனிகேஷன் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க பெருசு. இல்லையா, ஃபுல்லாவே ஆமாம் நீங்க இங்கிலீஷ்லயே கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருந்துச்சுங்களா, இல்ல நீங்க ஆமாம். தமிழ்லயும் நார்மலா அவங்களாண்ட எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? இல்லை இங்கிலீஷில் தான் பேசினேன். ஆனால் ரொம்ப பயங்கரமான கம்யூனிகேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக அவங்களுக்கு கேட்டதுக்கு நீங்கள் புரிய வச்சிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே. அவ்வளோதான். பயங்கரமாக ஓகே பேசணும் அவசியம் இல்லை. சரி. இப்போ நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, ஆ எனக்கும் இவர் கிளாஸ் எடுக்கும்போது நோட்ஸ் எடுக்கணும்னு இருக்கு. பட் என்ன ஒண்ணு, அது எல்லாமே மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதால நோட்ஸே எடுக்கிறது இல்ல. சரி சரி. இன்கேஸ் கிளாஸ் முடிஞ்சு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் மறந்துருமோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. பட் நோட்ஸ் எடுத்தா பெட்டர் தோணும். அது நோட்ஸ் நீங்க எப்படி எடுத்தீங்க அப்படி அதை கொஞ்சம் காட்ட முடியுங்களா? நோட்டு நான் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்துட்டு அனுப்பிச்சி விட்றேன் சாம்பிளுக்கு. பட் என்னன்னா நான் ரொம்ப லென்த்தாக எழுத மாட்டேன், ஷார்ட்டாக எழுதுவேன். அதுதான். அதுவும் இல்லாமல் ஏன்னா எனக்கு வந்து எழுதி பார்த்தா கொஞ்சம் மனசில் பதியுன்றதுனால நான் எழுதி பார்ப்பேன். என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னு தனியாக எழுதி பார்ப்பேன். அதான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சில பேர் பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ஸோ அவங்க இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டஃபஸ்ட் ம். கொஸ்டின் இன்டர்வியூல எதுவும் இருக்கா ஜி? டஃபஸ்ட்னா இப்போ இதில் நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக கேட்பாங்க. பண்ணது ம் ஏதாவது ஒரு இந்த ஐபி கொஸ்டின் அட்ரஸ் நீங்க டீடைல் தானே பண்ணது? கேட்பாங்க அப்படி கேட்டாலும்? அதான் நெட்வொர்க்கிங் பற்றி பயங்கரமாக தெரியணும் அவசியம் இல்லை. பட் ரொம்ப சில கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் டீப்பாக நான் கொஷின்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ ஞாபகம் இல்லை. பட் என்னன்னா சில கொஷின்ஸ்லாம் இப்ப நீங்க டீப்பாக அட்டன் பண்ண இன்டர்வியூஸ்ல இருந்த கொஸ்டின்ஸ்ல நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாமே இருக்குது. நான் ப்ரீவியஸ் குரூப்லாம் எல்லாருக்குமே நான் போஸ்ட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக தான் இந்த குரூப்பில் நான் இல்லை. நான் உங்களுக்கு என்கிட்ட இருக்க நோட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். சரி இப்போ ப்ரோ நீங்க 3.5 டெஸ்க்டாப்ல இயர்ஸ்க்கு இப்போ எவ்வளோ பேக்கேஜ் கொடுக்குறாங்க? 3.5 இயர்ஸ்க்கு எவ்வளோ பேக்கேஜ் கிடைக்கும் VMwareல? அதான் ஒரு நார்மலான கம்பெனி. அதில் வந்து இப்போ நான் போன சேலரி இப்போ இதுதான் என்னோட என்ட்ரின்னு வச்சுங்களேன், ஒரு 40க்கு போயிடலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்டார்டிங். ஆமாம் L2 தான் எடுத்தாங்க. ஆமாம். பட் என்ன ஒரு பெரிய கம்பெனி, ஒரு எம்என்சி ஓரளவுக்கு நார்மலான கம்பெனினா ஒரு 8 லேக் நீங்கள் போயிடலாம். ஓரளவுக்கு நார்மல் டீசெண்டான ஒரு எம்என்சி கம்பெனினா ஒரு 8 லேக் கன்ஃபார்மாக நீங்கள் போயிடலாம். அதாவது ஃப்ரெஷர்னால 8ல இதில் வந்துடலான்றீங்க, ஃப்ரெஷராக இருந்தாலும். இல்லை ஃப்ரெஷரில் அவங்க L2 L2 3 L2ல இயர்ஸ். ஓ அவங்க ஓ அவங்க 3 இப்போ இயர்ஸ்ல. நீங்கள் போனாலே 3 இயர்ஸுங்க. 3+ தான் உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸே வரும். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் 3 இயர்ஸ்னு சொல்லணும். ஓகே. இப்போ நீங்க இந்த அரிசான்ற இதுலயே இப்போ நீங்க இந்த கிளாஸ்ல படிச்சீங்களா? ஆமாங்க. எனக்கு அரிசான் இப்போ இங்கே எனக்கு ஹரிசான்னு சுத்தமாக என்னன்னே தெரியாது. VMware மட்டும் படித்தேன். அவங்ககிட்ட சொன்னேன், ஹரிசான் தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஹரிசான் தெரியாது, VMware தான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணேன். அவங்க எடுத்து சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு ஒரு 2 வாரம் படிக்க சொன்னாங்க. டைம் கொடுத்து படிக்க சொன்னாங்க. எனக்கு அந்த சைட்டில் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, ஒரு 2-3 வாரம் டைம் இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக நான் வீடியோ பார்த்து, எல்லாம் யூடியூப் வீடியோஸ் தான் வீடியோ பார்த்தேன். அப்புறம் லிங்க்டின்ல அது வீடியோ இருக்குது. எல்லாமே பார்த்து கொஞ்சம் ப்ரிப்பேர். ஹரிசான் உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் டெஸ்க்டாப் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், அதுதான் அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஹரிசான் சொல்கிறேன். ஆமாம் VDA. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ நீங்க 3 வருஷம் டெஸ்க்டாப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னீங்க, அப்புறம் VMwareக்கு இப்போ நீங்க ஜம்ப் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ செக் பண்ண மாட்டாங்களா? சர்டிபிகேட் செக் பண்ண மாட்டாங்க, எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க. இத பத்தி பிற பேசலாம். கம்பெனிக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கம்பெனி கேட்காது. இத பத்தி ஒரே நிமிஷம், இத பத்தி பிற பேசலாம். சரி. வேற क्वेश्चन கேளுங்க. ஜி இப்போ ரியல் டைம் சினாரியோ क्वेश्चंस மட்டும் ஷேர் பண்ணுங்க ப்ரோ லேட்டர். சோ நான் லெஃப்ட் ஆகுறேன், ஒரு ஆபீஸ்ல அட்டெண்ட் பண்றேன். கண்டிப்பா எல்லா क्वेश्चन ஷேர் பண்ணேன். என்கிட்ட இருக்கு, நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன் குரூப்ல. கங்க்ராட்ஸ் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கண்டிப்பா எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஏன்னா இப்போ நல்ல டொமைன்ல வந்திருக்கீங்க. அதுதான். ஏன்னா எனக்கு இதை பத்தி தெரியாம போயிடுச்சு. எனக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு நான் லேட்டா அதை உள்ள வந்திருக்கேன். ஸோ அதனால யாரெல்லாம் சீக்கிரமா வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஏன்னா இப்போ உள்ள போயிட்டு ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டீங்கன்னா அடுத்து ஜம்ப் ஆயிட்டு நல்ல பேக்கேஜ் உங்களுக்கு நல்லா மூவ் ஆகி போயிடலாம்.
அசோக் ப்ரோ, இப்போ ஆ நான் ஒரு கம்பெனில எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது ஆ ஆக்சுவலா என்னன்னா ஆ சொல்றது டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டரா தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா விஎம்ஆர் லைன்ல ஓகே டேட்டா சென்டர் லைன் நினைக்கிறேன். இப்ப சரி நான் என்ன அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் விஎம் வேற கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ முடிக்க ம் போறேன், நீ கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப சரி அதுல சரி போனா ரிலேட்டடா இருக்குமா இதுக்கும்? எனக்கு டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டரா எடுத்திருக்காங்க L1 லெவல்ல எடுத்திருக்காங்க அப்படின்னா, ம் இப்போ இவங்க அர்ச்சனா எடுத்தாங்க, இன்டர்வியூ ம் எடுத்தாங்க. அங்க அது சொன்னாங்க ஒண்ணு, டேட்டா ம் சென்டர்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ம் இன்னொருத்தர் நம்மளோட என்னன்னா நம்ம அவங்க கிட்ட ஆக்சஸ் வாங்கி தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ம் 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 சரி ரிலேட்டடா இருக்குமா? நான் இப்ப போனா கூட ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது இதாகுமான்னு சொல்றேன். கேட்கறேன், கேட்சப் ஆகுமா நெக்ஸ்ட் நம்ம விஎம்ஆர் முடிச்சதுக்கு அப்புறமோ அப்படின்னு கேட்கறேன். புரியுதா நான் கேட்கறது? இல்ல நீங்க விஎம்ஆருக்கு போ போறீங்க, அது போலாமான்னு கேக்குறீங்களா, போனா செட் ஆகுமான்னு ஓப்பனிங்ஸ் இருந்தா கேக்குறீங்களா? நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மூவ் ஆயிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப bro, நீங்க என்னன்னா வந்து நீங்க வந்து டொமைன் தான். இப்போ நீங்க இப்போ நீங்க ஏதாவது ஒரு டொமைன்ல இருக்கலாம். இப்போ வந்து டேட்டா சென்டர் அட்மினா இருக்கு வச்சுங்களேன், நீங்க வந்து எல்லாமே நீங்க இப்போ படிச்சுக்கலாம். இப்போ விஎம்ஆர் படிக்கலாம், அசூர் படிக்கலாம். ஸோ அதில் என்ன படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ இப்போ அசூர் ரிலேட்டடாக மட்டும் கேட்குறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மற்ற நீங்கள் பேக் என்ன படிச்சீங்க எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எதுக்கு போனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே. ஆமாம். அதனால அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் தான் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு எந்த டொமைனில் வேணால் நீங்கள் உள்ளே போய்க்கலாம், எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நல்லது தான். ஓகே ப்ரோ. விண்டோஸ் பத்தி நிறைய கேள்வி கேட்கறாங்களா ப்ரோ? அப்படி விண்டோஸ் பிளஸ் விஎம்ஆர்ல? ப்ரோ விண்டோஸ் ஆமாம், விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர்னா உங்களுக்கு விண்டோஸில் மோஸ்ட்லி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல கமாண்ட் லைன்ல நிறைய கேட்பாங்கன்றது எனக்கு தெரியும், அதான் கேட்கறேன். விண்டோஸ்ல இப்ப அதுல கமாண்ட் நிறைய கேட்பாங்க அதுலயும். எனக்கு என்ன கேட்டாங்கன்னா இந்த பேசிக்காக குரூப் பாலிசி கேட்பாங்க, அப்புறம் வந்து ஈவெண்ட் வியூவர் கேட்பாங்க, அப்புறம் இதில் வந்து இந்த பேண்ட் வித்லாம். ஸோ இதெல்லாம் டீப்பாக போகும். இந்த பேண்ட் வித்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, இப்போ எனக்கு வந்து நெட்ஒர்க்கில் இவ்வளோ பேண்ட் வித் இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக போவாங்க. ஸோ அதனால் எல்லாமே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. உங்களுக்கு வந்து எவ்வளோ தெரியுமோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பா கேட்பாங்க. என்ன ஏடி பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. ஆமா, ஏடி கண்டிப்பா ஒரு இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான சில ஐட்டம், சில விஷயங்களா இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கல. ரொம்ப டீப்பா உள்ள போனாங்கன்னா நீங்க தெரியலன்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். எனக்கு அதுல ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். பட் தெரியுற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளவுதான். தெரியாத விஷயத்த வந்து நம்ம ரொம்ப இல்ல ஜெய், விஎம்வேர் இப்போ எப்படி ஓப்பனிங் நிறைய இருக்கா, போயிட்டு இருக்கா? நிறைய போயிட்டு இருக்கா இல்ல வேற கிளவுட் இல்ல மாதிரி பாக்குறாங்களா? இல்லை, என்னன்னா விஎம்வேருக்கு ஓப்பனிங் போயிட்டு தான் இருக்கு. இப்போ நான் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணல. பட் என்னன்னா எனக்கு இப்போ நான் ஒரு மாசம் முன்னாடிலாம் இப்போ நடுவில் சும்மா அட்டன் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்காக நான் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் கால்ஸ் வருது. ரெஸ்யூம் போட்டால் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு கால் கண்டிப்பாக வந்துடும். இப்போ சொல்கிறேன், இப்போ கண்டிப்பாக வரும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பேக்கேஜ்? நீங்க 5 lakh. ஓகே. ஆமாம், எனக்கு அதான் சொல்கிறேன்னா, எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபர் இருந்தாலும் சரி நான் உள்ளே போயிட்டேன். தெரிஞ்சு அதான் சொன்னாங்க, சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது போங்க அப்படி தான் சொன்னாங்க. சரி பரவாயில்ல ஜி, நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னும் ஏன்னா இப்போ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் இல்லையா, சார் அதுக்காக நான் ஜாயின் பண்ணுறேன், பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்ட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் 1 year கம்ப்ளீட் பக்கத்தில் வரப்போ ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி அடுத்து மூவ் ஆகிற ஐடியாவில் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஆமாம். இதுக்கு முன்னாடி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? என்னங்க ப்ரோ? இதுக்கு முன்னாடி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா இல்ல கரியருக்கு என்ன பாஸ்ட் அவுட் நீங்க? 2009 பாஸ்ட் அவுட்டுங்க. இல்ல அசோக் ஜி இல்ல இன்னொருத்தர் இப்ப பேசினாரு, ஸ்ரீதரா. ஓகே சொல்லுங்க. நான் 2005 பாஸ்ட் அவுட்டு. எனக்கு நிறைய கேப் இருக்கு. இப்போ நான் டெம்பரரியா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நானும் இப்போ வேற ஒரு கம்பெனி மூவ் பண்றது தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பிஎஃப் வந்து கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா, நீங்க ஏதாவது பழைய கம்பெனில வேலை செஞ்சு பிஎஃப் கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. ஏன்னா எங்க கம்பெனில இவரோட ப்ரோவோட வீடியோ பார்த்து 3 பேர் இன்டர்வியூ செலக்ட் ஆனாங்க. இங்க ஆக்சுவலா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி வேற கம்பெனி. ஏன்னா நான் L3 அங்க ஒர்க் பண்றேன், R&Dல ரிசோர்ஸ் சென்டர்ல இருக்கேன்.
ஸோ இங்க ஒர்க் பண்ணும்போது என்னன்னா அவரு வீடியோ பார்த்தே கத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் அதை நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன் இவர் வீடியோவை. ப்ராக்டிக்கலா என்ன இங்க இருக்குமோ அங்கதான் அதை அப்படியே அங்க அப்படி சொல்லி கொடுக்குறாரு. ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது செகண்டரி என்னன்னா நீங்க ஏதாவது சின்ன கம்பெனில வேலை செஞ்சுட்டு பிஎஃப் கிரியேட் ஆயிருக்கும் தெரியுங்களா, அதை வந்து மறைக்க வேணாம். ஏன்னா இங்க கண்டுபிடிப்பாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல கம்பல்சரியா போட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த கேப் எந்த இயர்ல இருந்து எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கோ அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டா கொண்டுட்டு வாங்க. ஸோ இதை நான் பண்ணினேன். அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க தான் எனக்கு இந்த தெரி ப்ரோவோட இது கொடுத்தாங்க. நீங்க எங்க படிச்சீங்கன்னு கேட்டேன். பட் அவங்க தியரிட்டிக்கலா சொன்னாங்க. ப்ராக்டிக்கலா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க பதில் சொல்லும் போதே இவங்க படிச்சுட்டு மட்டும்தான் வந்திருக்காங்கன்னு. ஸோ அதனால நான் சொல்றேன். சரிங்களா, அது கொஞ்சம் பாத்துக்கங்க யாரா இருந்தாலும். எனக்கு ஒரு இல்ல டவுட் நான் இல்ல டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அது சொல்லுங்களேன் மறுபடியும். அசோக் என்னங்க சாரி கேக்கல. ஹலோ புரியல. இல்ல இப்போ எஸ்கே சொல்லிட்டு இருந்தீங்க மட்டும் சொல்லுங்களேன். எஸ்கே அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஆ பிஎஃப் ஓட டீடைல்ஸ் சொன்னீங்கல்ல, ஆமா ஆக்சுவலி இப்போ நீங்க பிஎஃப் அந்த டீடைல்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி இப்போ ஆ நான் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட பிஎஃப் எல்லாமே அது ரன்னிங்ல தான் இருக்கு. இப்போ எனக்கு என்ன பிளான்னா, இப்போ கோர்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்க ஃபியூ மந்த்ஸ்ல இது ரிலேட்டடா ஒர்க். ஆனா என்னால இப்போ இந்த ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஜாப குவிட் பண்ண முடியாது. இப்போ அதையும் என்னோட நான் சொல்றேன். ஆஃபர் ஒரு கேண்டிடேட் வந்து எம்பிஏ பேக்ரவுண்டு, அவங்க ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எம்பிஏ ஓகே. பேக்ரவுண்டு. ஆனா அவ வந்து இப்ப விடிஐ சப்போர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. விண்டோஸ் விடிஐ சப்போர்ட்டுக்கு தான் இப்ப எடுத்திருக்கோம். பட் அந்த ப்ரொஃபைலை நான் செக் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. அவங்கள தான் நான் கேட்டேன், ஓப்பனா சொல்லுங்க நீங்க எப்படி இன்டர்வியூ கிராக் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணது. தேர்ட் ரவுண்ட் என்கிட்ட வரும்போது நான் கேட்டேன். ஸோ இந்த மாதிரி சொன்னாங்க, சார் இந்த மாதிரி விடிஐ நாங்க படிக்கிறோம், ஒரு யூடியூப் சேனல்ல நாங்க பார்த்து படிச்சோம் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் இவ்வளவு கிளாரிஃபிகேஷனும் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆல்ரெடி இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசினேன். நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா என்னுடைய ஐடியில படிக்கிறான், என் தம்பி படிச்சிட்டு இருக்காங்க, மற்றவங்களும் படிக்கிறாங்க. ஸோ அதனால ஸோ இவர் நல்லா நடத்துறாரு. 2 1. ஆனா என்னன்னா வேற ப்ரொஃபைல்ல இருந்து நீங்க வரும்போது நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க காட்டாம இங்க நீங்க ப்ராக்டிக்கலா என்ன சொல்றாங்களோ அதை டே டு டே ஆக்டிவிட்டிஸா பண்ணிக்கிட்டு நீங்க உள்ள எடுத்துட்டு வாங்க. புரியுதா? நீங்க ஈஸியா ஸ்விட்ச் அது பண்ணலாம். ஓகே. அது ஓகே ப்ரோ. இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ என்னோட ஆபீஸ்ல இந்த விஎம்லாம் எதுவும் இல்ல. அது வந்து நான் ஐடி அதுதான் அப்படிங்கறதுனால சொல்றேன். அந்த இப்போ நான் சர்வர் ஐடி அது மட்டும் சம்பந்தமே கிடையாது. இப்போ நீங்க வந்து வெரிஃபிகேஷன் சிஸ்டத்தை ஒண்ணு ஏதாச்சும் வருமா? இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ்னு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி மாட்டாங்க. வரேன். பிரவீனா we'll discuss offline. Okay. ஓகே ஓகே. தெரிஜி எஸ் ப்ரோ ஒரு ஹலோ டவுட். இது வீடியோ இப்போ எடுப்பீங்களா? ஆக்சுவலி ஹலோ வீடியோ வந்து விஎம்ஆர்ல கவர் ஆகுது. வீடியோ தனி டெக்னாலஜிங்க. அது எல்லா ஓகே இடத்துல கேட்க மாட்டாங்க. ஆமாங்க, ஓகே வீடியோ ஏன்னா கேட்க எனக்கு மாட்டாங்க, வீடியோ கேட்க மாட்டாங்க. அவர் வந்து அசோக் வந்து வீடியோல போயிருக்காரு. அது ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு. வீடியோ ஓகே ஓகே கத்துக்கிறது நல்லதுதான். பட் வீடியோ எல்லா இடத்துலயும் கேட்க மாட்டாங்க. சரி. இல்ல இது எனக்கு ஒரு ஹைப்பர் வி ஒரு ஹைப்பர் வி எடுத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோ ஒரு பேசிக் எடுப்பீங்களா? நான் வீடியோ வந்து இவர் அசோக் எனக்கு தெரியாது. அசோக் எடுக்க சொல்றேன். ஏன்னா நான் வீடியோல ஒர்க் ஓகே. பண்ண கிடையாது. ஸோ அதனால என்னால ம் வீடியோ எடுக்க முடியாது. நான் அசோக் எடுக்க சொல்றேன். சரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ணா அது தெளிவா எடுத்துருவேன். நான் ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது அதுல தெளிவா எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. சும்மா படிச்சுட்டு எடுக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. படிச்சு யாருனாலும் எந்த கிளாஸ்னாலும் எடுக்கலாம். பட் அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் புதுசா கேட்கறாங்கன்னா நான் யார் உதாரணத்துக்கு சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்க மாட்டேன். அர்ச்சனா தான் பண்ணியிருப்பாங்க. அர்ச்சனாவே அந்த கிளாஸ் எடுக்க சொல்லிடுவேன். சில விசால நான் வந்து எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. விசாலாம் அர்ச்சனா தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு யாரு எக்ஸ்பீரியன்ஸோ அவங்கள வச்சு தான் நான் கிளாஸ் எடுப்பேன். ஆமாச்சு, இப்போ இங்க பேங்க்ல ஓகே கூட ஓகே வீசன் செட்டப் தான் இருக்கு. அதுங்க இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்காக மேம் கூட சேர்ந்து ட்ரை பண்ணோம். ஆனால் நம்மளால அது அச்சீவ் பண்ண முடியல அந்த டைம்ல. அச்சீவ் பண்ண முடியலையோ? ஆமா, அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் நம்மளுக்கு அது கான்ஃபிகரேஷன் பத்தல. அது ஆனால் கரெக்டாக நமக்கு இங்கே இந்த கம்பெனியில் போனோம்னா அந்த வீசன் செட்டப் இருந்துச்சு. பட் எப்படி கான்ஃபிகர் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. பட் அதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணோம், அப்படியே நிறுத்திட்டோம். நீங்க அடுத்த கிளாஸ்ல பண்ணீங்களா ஜி? ஏதாவது வீசன் செட்டப் காட்டுனீங்களா? இல்ல, ஆக்சுவலி வீசன் செட்டப்புக்கு பயங்கரமான கான்ஃபிகரேஷன் வேணும் சொன்ன மாதிரி. கான்ஃபிகரேஷன் ஓகே ஓகே ஓகே. அர்ச்சனா சொன்னா அந்த கான்ஃபிகரேஷன்ல பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. வேற ஏதாவது கான்ஃபிகரேஷன் பெட்டரா கிடைச்சா நம்ம பண்ணலாம்.
ஓகே ஓகே எனக்கு வந்து இப்போ எல்லாத்தையுமே எனக்கு வந்து எல்லாத்தையும் ப்ராக்டிகலா காமிக்கணும் ஆசை தான். ஆனா சில விஷயங்கள் கான்ஃபிடன்ஸ், எனக்கு SRM இருக்கு இல்லையா, சைட் ரெக்கவரி மேனேஜர், அதுவுமே ப்ராக்டிகலா காமிக்கணும் ஆசை. ஆனா என்னன்னா கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அதுக்கு சர்வர் வந்து பெரிய பெரிய சர்வரா தேவைப்படும். இருந்தாதான் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. யாரும் யாராவது கேட்க வந்தீங்களா? இப்போ எனக்கு அந்த ஃபைபர்லயே இப்போ இந்த வி ஸ்டாண்ட் சொல்றீங்களே, அது வந்து இப்போ நான் வந்து ஐஸ் கசியில தான் பார்த்திருக்கேன். அந்த வந்து அந்த ஃபைபர்ல எப்படி பண்றாங்க? சேன் சொல்றேன். சேன் வந்து இப்போ வந்து சேன் வந்து ஐஸ் கசியில தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா ஃபுல்லா வந்து FBல எப்படி பண்றது இதுன்னு. ஓகே, அந்த கிளாஸ் இன்னும் எடுக்கல. அந்த கிளாஸ் இனிமேல் தான் எடுப்பேன். உங்களுக்கு அதுல என்ன ஒரு டவுட்னா, அதுக்கு ஐபி நம்ம ஏதாவது அசைன் பண்ணுவோமா? அதுக்கு ஃபைபருக்கு ஐபிக்கும் ரிலேட்டட் இருக்கா? ஐபி அசைன் பண்ணுவோமா? இல்ல, தனியா ஐபி அசைன் பண்றது இல்ல. அது சொல்றேன், தனி நம்ம ஸ்டோரேஜ் டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, அத பத்தி உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். டவுட் கிளியர் பண்ணி கவலைப்படாதீங்க. ஓகே. இல்ல, எனக்கு ஒரு டவுட். ஹலோ, சொல்லுங்க. அந்த எஸ்கே ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, இப்போ ப்ரீவியஸ் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த பிஎஃப் பாப்பாங்கன்ட்டு. அது இப்போ 2-3 monthsல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன தெரியும். சரி, பிஎஃப்ங்க என்னன்னா ஜஸ்ட் உங்களோட யூஏஎன் நம்பர் போட்ட உடனேயும் தெரிஞ்சிடும் நீங்க எந்தெந்த கம்பெனில எத்தனை மாசம் வேலை பார்த்தீங்க தெளிவா தெரிஞ்சிடும். இல்ல, 2-3 monthsக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எடுத்துட்டு வரணுமா? என்னன்னா அமௌண்ட் புடிச்சிட்டாங்கனாலே வந்துரும், ரெஜிஸ்டர் ஆயிடும். நான் என்ன சொல்றேன், சில கம்பெனில பிஎஃப் உடனே கிரியேட் ஆகாது. சில கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணி 2 மாசம் கழிச்சு பிஎஃப் கிரியேட் ஆகும். அப்ப அது அதுல தெரியாது. சில கம்பெனில ஜாயின் பண்ணி மொதல் கிரியேட் பண்ணிடுவாங்க. எம்என்சில எல்லாம் மொதல் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்ப நீங்க அதை அவாய்ட் பண்ண முடியாது. நீங்க அதை ஓகே, இது நம்ம கையில இல்ல, அது கம்பெனியோட கையில இருக்கு. ஓகே. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பையனுக்கு இதே இஷ்யூ தான். ஒரு நாள் தான் இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரே நாள்ல ஸ்கேன் பண்ணிக்கு வந்துட்டான். ஸோ அவன் வந்து அடுத்து பிசிஎஸ்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த பிஎஃப் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு நாளைக்கு நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுல பிளேஸ் ஆகாம. ஏன்னா பெரிய பெரிய எம்என்சில ப்ரோட்டோகால் அது, நீங்க ஜாயின் பண்ணனும் பிஎஃப் கிரியேட் பண்ணணும். இப்ப சின்ன கம்பெனில வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஆனா பிஎஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். பிஎஃப் இதுல ஓகே. சார் அசோக் எது क्वेश्चंस இருந்தா கேளுங்க. அசோக் ஆல்ரெடி ஆபீஸ் முடிச்சிட்டு இப்ப டயர்டா வந்திருப்பாரு. இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு. நம்ம வந்தோடனே கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லியாச்சு. இல்ல நல்லாவே இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிளாஸ்ல எல்லாரும் கூட பேசுறது நல்லா இருக்கா? ஓகே ஓகே, நல்லா இருக்கு. அசோக் எத்தனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க? இப்போ இல்ல நிறைய ஒரு 5-6 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பேன். கவுண்ட் வர இன்டர்வியூ எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டே இருந்தேன். நம்ம கிளாஸ் முடிஞ்சது எத்தனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க? கிளாஸ் முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பேன். 4 செலக்ட் ஆயிட்டீங்க. சூப்பர். ஆமா, இது என்னன்னா அவங்களுக்கு இமிடியேட் ரெக்வயர்மெண்ட் தேவைப்பட்டது. இப்போ நான் இந்த கம்பெனில இது எப்போ பண்ணாங்கன்னா, லிங்க் நாக்குரியில பார்த்துட்டு சண்டே நைட் 8:30க்கு எனக்கு கால் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இமிடியேட் ரெக்வயர்மெண்ட் இருந்தனால. ஆஃபர் பண்ணாங்களா ஜி? என்னங்க, பெங்களூர்லலாம் பேக்கேஜ் இன்னும் கொஞ்சம் ஹையரா ஆஃபர் பண்ணாங்களா? இல்ல, அவங்க செலக்ட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதாவது ஃபர்தரா சரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் பெங்களூர் எப்படி ஒரு 7 lakh அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கே போய் இருக்கணும். இப்போ இது ஒரு 5 lakh வருது. சரி, ஒரு 2 lakhsக்காக நம்ம எதுக்கு அங்கே போயிட்டு, ஏன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ண எதுவும் கூப்பிடலாம் இல்லை. பட் இன்டர்வியூ ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால நான் சரி நம்ம இங்கேயே ஜாயின் பண்ணிடணுன்ட்டு சென்னையிலே ப்ரிஃபர் ஜாயின் பண்ணியாச்சு. இல்ல L2னா மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? ஆமா, 3 years. ஆமா, 3+ தான் உங்களுக்கு உள்ள போறதுக்கு என்டெக் கேட்பாங்க கண்டிப்பா. 3+. ஆமா. இப்ப அசோக் வந்துட்டு இவ்வளவு நாள் கம்மி சேலரி ஒர்க் பண்ணிருக்காரு. இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்பயுமே கம்மி சேலரி அசோக். ஆனா என்னன்னா அடுத்த இன்னொரு 6 மாசத்துல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் சேலரி போயிடல. இப்ப 40,000 வாங்குறாரா, டெஃபினட்டா 40,000 70,000 அச்சீவ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அசோக் நல்லா கொஞ்சம் படிக்கணும். படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணாருன்னா டெஃபினட்டா 70,000 அச்சீவ் பண்ணலாம். 80,000 அச்சீவ் பண்ணிடலாம். 70 to 80,000 கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம். விஎம்ஆர்ல ஒரு அட்வான்டேஜ் இதுதான், நீங்க டபுள் சேலரி ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஆமா, இப்போ 2 days முன்னாடி கூட நம்ம கிளாஸ் வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஏதாவது ஒரு, ஏன்னா நம்மளுக்கு இதாக இருக்கக்கூடாதுன்ட்டு ஏதாவது டைம் கிடைச்சா பார்ப்போம் ஜி. கிளாஸ் வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருப்பேன்.
ஸோ அதான் டார்கெட். ஜி இன்னொரு இப்போ 1 நான் இயர்க்கு அப்புறம் போகிறோம். டெஸ்க்டாப்ல 21st தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி கம்பெனியில் ஒரு 6 month எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அப்போ அப்ஸ்காண்ட் ஆகிட்டு செகண்ட் கம்பெனி போயிட்டாங்க, பேக்கேஜ் ஐயா தரான்ட்டு. செகண்ட் கம்பெனியில் ஆஃபர் ரிலீவிங் ரெண்டுமே இருக்கு. தேர்ட் கம்பெனி போனேன். தேர்ட் கம்பெனிலையுமே ஆஃபர் லெட்டர் இருக்கு, ரிலீவிங் லெட்டர் இல்லை. இப்போ மறுபடியும் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணேன். அங்கே 3 month ஆஃப் ரோல் போட்டாங்க, ஆன் ரோல் எடுத்துட்டாங்க. ஆனால் அதில் ஆஃபர் ரிலீவிங் எல்லாம் இருக்கு. மொத்தமாகவே ஒரு 3.5 years. ஆனா இது டெஸ்க்டாப்ல தான் ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப இது எப்படி எடுப்பாங்களா இந்த மாதிரி இத? ஏன்னா ஆஃபர் லெட்டர், ரிலீவிங் லெட்டர் இல்ல 2 கம்பெனில. இல்ல ப்ரீவியஸ் 2 கம்பெனில ப்ராப்பரா வச்சிருக்கீங்களா? ஆஹா, லாஸ்ட் கம்பெனில இருக்கு. இப்போ கரண்ட் கம்பெனில வந்து ப்ராப்பரா தான் ரிலீவ் ஆகணும். ஏன்னா இது ஒரு 1 year ஆக போகுது இந்த கம்பெனி ஜாயின் பண்ணி. சரி, ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. எது ப்ராப்பரா இருக்கோ அதை மட்டும் காமிச்சு விட்டுருங்க. ப்ராப்பரா இருக்கிறத காமி. ஏன்னா ப்ரீவியஸ், அதாவது நான் இப்போ எம்என்சியில் தான் உங்களுக்கு லாஸ்ட் 2 கம்பெனி அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நார்மல் கம்பெனினா வச்சுங்களேன், இப்போ கரண்ட்டாக ரிலீவ் ஆகிறீங்கன்னா அதோட இது ப்ராப்பராக இருந்தால் போதும். மேக்ஸிமம் அதுதான். ப்ரீவியஸ் கம்பெனிலாம் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. அப்படி வச்சிருந்தீங்கன்னா ஓகே. ஆமாம், எது ப்ராப்பரா இருக்கு 2 years தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இப்போ இஎம்ஆர்ல எடுப்பாங்களா? இல்லை, அது சில கம்பெனியில் எடுக்கிறாங்க. அவங்க நீட்ஸ் இப்போ இமிடியட் ஜாயினராக வேணா வச்சுக்கலாம். அவங்க ஸ்கில்லே இருக்கு, ஓகே 2+னா கூட எடுப்பாங்க. அது கம்பெனியை பொறுத்து இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூ கால் பொறுத்து இருக்கு. அவங்க நீட் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை எடுத்துருவாங்க. நீங்கள் இப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு அது மறந்து போன மாதிரி இருக்கும். ஒரு 1 week விட்டுட்டிங்கன்னா நமக்கு டோட்டலாக மறந்து போன மாதிரி இருக்கும். ஆபீஸ் சிஸ்டத்தையே எடுத்து லேப் செட்டப்லாம் போட்டேன். கொஞ்சம் டெய்லியும் தான் இருக்கு. டெய்லி பாருங்க, கிளாஸ் முடிஞ்ச டெய்லி இதை பற்றியே நீங்கள் ஜி சொன்னதான் அந்த 1 month 2 3 monthsக்கு வந்து நம்ம எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படிக்கிறது, இது ஃபுல்லாக இது சிந்தனையாகவே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போயிடலாம். அசோக், இப்ப நீங்க கிளாஸ் எடுக்கிறப்ப எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, முடிச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, அதுக்கு அதை சொல்லுங்க கொஞ்சம். பசங்களுக்கு அது கிளாஸ் எடுக்கிறப்போ நான் நோட்ஸ் எடுப்பேன் ஜி. மெயினாக வந்து நான் நோட்ஸ் எடுப்பேன். அதே மாதிரி இப்போ நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறப்போ நீங்கள் சொல்லி நான் லேப் பண்ணுறப்போ அதுவும் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நம்மளே ஓனாக நீங்கள் சொல்கிறது அப்படியே பண்ணுறது, இப்போ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. நோட்ஸும் எடுப்பேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு படிப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்காக நோட்ஸ் எடுத்து சொன்னீங்களா? இது அது எங்க ப்ரோ எடுத்தீங்க? இங்கே கிண்டி பக்கத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஒர்க் ஸ்டேஷன் எடுத்தேன், லேப்டாப் இல்லை, ஒர்க் ஸ்டேஷன் மிஷின் தான் எடுத்தேன். ஓகே. அது அப்போ எவ்வளோ கிடச்சதுன்னா 1 TB SSD, 500 GB வந்து ஹார்ட் டிஸ்க்கு, ப்ராசஸர் வந்து 8 core, அப்புறம் வந்து ரேம் வந்து 64 GB. ஜென் சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் உங்களுக்கு இப்போ இது விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிற அளவுக்கு ப்ராசஸ் தான். இப்போ இருக்கா? அது இன்னும் ரெண்டல் கொடுக்குறானா? இல்லை, நான் செக் பண்ண அதான். இப்போ அப்படி இல்லை அங்கே என்ன அப்படின்னா அங்கே அவைலபிள் பொறுத்து இருக்கு. என்ன மிஷின் இருக்கோ அது சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஓகேனா அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் ப்ரோ. ப்ராசஸர் இப்போ ப்ரோ வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 13th gen வச்சிருக்காப்ல லேப்டாப், ஓகேங்களா? அப்படி நான் கேட்கறேன், மினிமம் 10 ப்ரோ நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். 10th gen இருந்தா ஓகேவா? எப்படி 10th gen ப்ராசஸர், i5 10th gen, ஒரு 32 GB ரேம், and then 1 TB ஹார்ட் டிஸ்க். 10th ப்ராசஸர் ஓகே தாங்க. எத்தனை கோர்னு பார்க்கணுங்க அதுல? கோர் தான் போட்டுக்கணும். கோர் வந்துட்டு ஒரு 8 கோர் மேல இருந்தா நல்லா இருக்கும். 8 கோரா? 8 கோர் மேல இருக்கணும். சரி, ஓகே 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 ஓகே. 32 GB போதும்ல நமக்கு. ரேம் 30 GB பக்காவா இருக்கும். 30 GB ஓகே. 64 GB இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் 64 ரொம்ப அதிகமா அஃபோர்ட் பண்ணணும். நீங்க 32 GB ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம லேப்க்கு 30 GB இருந்தா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த முந்தானே நீங்க லேப் செட் பண்ணீங்கல்ல ப்ரோ, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்ல. பார்த்து அவர் பண்ணிக்கலாம். 32 GB பக்காவா இருக்குங்க. என்ன நிறைய விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியாது உங்களுக்கு. 64 GB னா அத கிரியேட் பண்ணிக்கலாம்.
சிம்பிளா அந்த ஓஎஸ் போடுறது, அதுக்கப்புறம் நம்ம இது பண்றது அந்த மாதிரி கத்துக்கலாம்ல. அது கத்துக்கிட்டாலே போதும்ல. ஏங்க 32 ஜிபில எல்லாமே பண்ணலாம். ஆமா ப்ரோ அந்த ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ இருக்குல்ல, நம்ம வந்து இங்க யூட்டிலைசேஷன் தான் யூஸ் பண்ணணும். நான் தான் ஃபுல் ஆப்டிமைஸா யூஸ் பண்ண முடியுமா? எனக்கு கேட்கல. ஹலோ சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ அந்த விஎம்ல ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ இருக்குல்ல, லேப் செட்டப்லாம் இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீ யூஸ் பண்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுல சில ஸ்டேட்ஸ்லாம் என்னால இன்ஸ்டால் பண்ண முடியல, எரர் அடிக்குது. இப்போ அது வந்து ஃப்ரீ ட்ரையல் எடுத்தா 30 days தான் வருது. இப்போ ஃப்ரீ ட்ரையல் எடுக்காம நீங்க யூஸ் பண்ணீங்களா இல்ல எப்படி அந்த ட்ரையல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்களா லேப் செட்டப்லாம்? இப்போ நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ என்னென்னா எல்லாம் பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டான் ப்ராட்காமில். ஆமாம், இப்போது நம்ம பழைய ஃபைல்ஸ் கூட டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியல, எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கான். லேட்டஸ்ட் வந்து 8 வெர்ஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இப்போ கூட நான் ப்ராட்காம் அங்கே கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்குறப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் லேபுக்காக யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு என்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொல்ல, நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், ட்ரைவில் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, அதை மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன இப்போ குரூப்பில் நான் ஆட் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு என் நம்பர் கூட டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ, ஷேர் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்பரை வேணா ஷேர் பண்ணுங்க ப்ரோ இந்த குரூப்ல. நான் சேட்டில் போட்டுறேன் ப்ரோ. Don't have access to meetings. அசோக், ஹலோ. சொல்லுங்க. ஜி, தெரிக்குமார் கேட்டிருந்தார்ல, கிளாஸ் போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, அப்ப கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அது கிளாஸ் முடிச்சப்போ எப்படி பண்ணோம்னா, நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கிஷன் இருந்தார், அப்புறம் பாஸ்கர், எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ அவருமே வீட்டில் மிஷின் வச்சுருந்தாரு, அவர் மிஷினை வந்து டிஸ்பிளே ஷேர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி படித்தோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ டீம், இப்போ உங்கள் குரூப்பில் இருக்கீங்கன்னா எல்லாரும் இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கான்செப்ட் சொல்லுவீங்க, நம்ம காலேஜில் படிப்போம் இல்லையா, ஸோ அந்த கான்செப்ட் தான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நான் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்னா என்ன கொஷின்ஸ் நான் கேட்டாங்க அப்படின்றத நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே ஜி, சூப்பர். அப்புறம் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இப்போ அப்டேட் பண்ணனால கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராக நான் இப்போ 2 நாள், இப்போ நாளைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு இன்டர்வியூ வருதுன்னா, ஸோ இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு 4 நாளில் கால் வரும். ஸோ என்னென்னா தொடர்ச்சியாக நம்ம அதை படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா ஃபஸ்ட்டு ரெடியாகிருங்க. ரெடி ஆகிட்டு ரெஸ்யூமை அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா கால்ஸ் வரப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் இல்லை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்தாலும் நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா தரவாயிட்டு அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா கால்ஸ் வரும். ஸோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, நான் அந்த கொஷின்ஸ் லிஸ்ட்டு வச்சுருக்கேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் அதையும் பாருங்கள். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன கேட்குறாங்கன்னு அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அடுத்த இன்டர்வியூவில் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இன்னும் போல்டாக அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்டர்வியூ கொஸ்டின் யாருக்கும் ஷேர் பண்ணல இப்போதைக்கு, நான் சொல்கிறப்ப ஷேர் பண்ணுங்க. அது ஓகே ஜி, இப்போ பண்ணலாம். எஸ், நான் ஒரு விஷயம் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக்ஸ் இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்கும். சரிங்களா, ஏன்னா ஐ ஹேவ் ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டூடெண்ட் நான் மேலே ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்ன பண்றது எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் அவசரப்பட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. இன்டர்வியூக்கு இப்போ யாரும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். முதல் கிளாஸ் நான் சொல்லுவேன் எந்த டைமுக்கு நீங்க பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா யாரும் அவசரப்படாதீங்க. நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னொரு 1.5 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம்.
அதை தவிர்த்து நீங்களும் அவசரப்பட்டீங்கன்னா நீங்க யூ வில் லூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களா வந்து கூகுள் தேடி படிக்கிறது, ChatGPT படிக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க, பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு நோட்ஸ் மட்டும் பாருங்க. புரியல. நல்லா கிளீனா நல்லா எடுக்கிறீங்க ப்ரோ நீங்க. நல்லா இருக்கு. இல்ல அதான் ஏன்னா இப்ப ஜி சொன்னதுதான். ஏன்னா அவர் கொடுக்குற நோட்ஸே போதும். ஏன்னா நீங்க அதை சொல்லிட்டீங்கனாலே போதும். ஏன்னா ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்க அதை நோட் பண்ணி அதையே திருப்பி நீங்க சொல்லி பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இதுல தாங்க கேட்பாங்க. அவர் கொடுக்குற பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க வேற எதுவுமே நீங்க படிக்க வேணாம். பட் இதை நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சப்போ தான் அவர் கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப இல்லை கொஸ்டின் கிளாஸ்ல கேட்குற கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ மேக்ஸிமம் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம். இப்போ நான் கிளாஸ் இன்னும் 1.5 மாதம் இருக்கு. நான் முடிய போகிற ஸ்டேஜ்னு நினச்சிட்டேன். ஸோ அதனால இப்போ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இப்போ வேண்டாம். ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதனால நீங்கள் இப்போ என்கிட்ட பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஜி சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு நீங்கள் அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணி முழு நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் டவுட்டே படாதீங்க. சரியா? நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போயிடலாம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு இருந்துட்டா போதும். ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் டீமில் இப்போ நாங்கள் கிளாஸ் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ யார் ஸ்ட்ராங்காக அதில் போய் அவனு இருந்தாங்களோ அவங்க கண்டிப்பாக போயிட்டாங்க. பட் ஒவ்வொருத்தரும் அவங்க என்னென்ன இது பண்ணாங்க, என்ன கம்பெனியோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி லெவலில் போயிருக்காங்க. பட் ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் அதில் கான்ஃபிடென்ட் இல்லாமல் டவுட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்காங்க. ஸோ அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நான் வந்து கண்டிப்பாக இது நல்ல டொமைனு, நீங்கள் ஈஸியாக வேலைக்கு போகலாம். சரிங்களா? இப்போ வேலையை விட்டுட்டு தேடுறீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் ஏன்னா நானும் அந்த இதில் தான் இருந்து வந்திருக்கேன். பட் என்னன்னா நீங்கள் அது கான்ஃபிடென்ட் விடாமல் தேடுங்க, கண்டிப்பாக கிடைச்சிரும். சரி ப்ரோ, தேங்க்யூ. சரிங்களா? எதாக இருந்தாலும் நீங்கள் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். மற்றபடி வேறு ஏதாவது இப்போ கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லேப் ரிலேட்டடாக எதாவது ஃபைல்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். டிரைவில் போட்டு ஷேர் பண்ணுறேன். அந்த கிண்டியில் இருக்க அந்த சொல்லுங்க. நீங்க VMware ஜாப் வரதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம தான் கேட்டீங்களா? நான் வேலையை விட்டுட்டு தான் வேலையை விட்டு வர ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி அது நிரந்தரமான வருமானம் இல்லை. ஸோ அப்படி தான் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு சர்வர் VMware டெஸ்க்டாப் சர்வர் இருந்து நம்ம அடுத்து போகிறது வந்து நம்மளுக்கு க்ரோத்தே இல்லைன்றது எனக்கு அது புரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து உடனே நல்ல க்ரோத் வரணும், ஒரு நல்ல டொமைனாக சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இதை வேலையை ரிஸ்க் எடுத்து தான் நான் இது பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணதுக்கு எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. இப்போ ஸோ அதனால அந்த நம்பிக்கையோட தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிருப்போம். எனக்கு கேட்கல. இல்ல நீங்க இப்ப ஜாப்லெஸ்னால இமிடியேட் ஜாயினர்னு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய கால்ஸ் இதெல்லாம். ஆமா கண்டிப்பா. ஆமாமா, நான் இமிடியேட் ஜாயினர். ஆமா, இது இன்னொரு விஷயம். நோட்டீஸ் பீரியடே இப்போ என்ன இப்போ பண்ணல, கிடைச்சுதான். அவங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல என்னன்னா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ரொம்ப இமிடியேட் ஜாயின் நம்ம போட்டா வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து சேலரி கம்மியா அவங்க பேச ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு விஷயமும் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒரு 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்க இது பண்ணி தான் பார்க்கணும். ஆனா நீங்க எப்படியும் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்க. நீங்க எப்படியா இருந்தாலும் என்னதான் ஜாப்லெஸ்ஸா இருந்தாலும் வேற ஒர்க்கும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோல வந்து நீங்க எப்படி ஸ்டடி பண்ணீங்க? இப்போ நீங்க வந்து லேப் செட்டும் பார்த்துட்டு வீடியோஸ் அண்ணா எடுக்கிற வீடியோஸும் பார்த்துட்டு பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கிளாஸஸும் பார்த்துட்டு வீடியோஸும் பார்த்துட்டு நம்ம லேபும் பண்றதுக்கு இந்த டைம் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க? அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம மேரேஜ் ஆகலாம் பரவாயில்ல, மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கு. ஸோ ஃபேமிலியும் நம்ம பார்க்கணும், ஜாப்லெஸ்ஸாகவும் இருக்கும், நம்ம அதே சமயத்தில் படிக்கணும். ஸோ என்ன பண்ணுவேன்னா லேட் நைட் படிப்பேன், ஏர்லி மார்னிங் படிப்பேன், எழுந்திருவேன். ஸோ டே டைமில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பார்ப்பேன். ஆனால் கிளாஸில் வந்து மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ நைட்டு 7:30 மணி 8 மணிக்கு கிளாஸ் சொல்கிறாங்கன்னா அந்த கிளாஸில் அந்த டைமுக்கு உட்காந்துருவேன். இல்லை ஏதாவது வெளியிலேருந்து வந்துட்டு இருந்தால் கூட நான் ஹெட்செட் போட்டு கேட்டு வருவேன். ஸோ கிளாஸை மிஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் நம்மளால் நோட்ஸ் எடுக்க முடியல, வீட்டுக்கு வந்து நோட்ஸ் எடுப்பேன். அப்புறம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருந்து என்னால் நோட்ஸ் எடுக்க முடியல, அதனால் முடிச்சதுக்கப்புறம் நோட்ஸ் எடுப்பேன்.
ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் என்னன்னா எனக்கு வந்து இதில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஃபீல்டு, நம்ம எப்படி இதில் போயிடலாம் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஸோ அதனால இது கிடைக்குன்ற ஒரு இதனால நான் தைரியமாக அட்டன் பண்ண இது படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் அதான் நம்பிக்கை தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த நம்பிக்கையோட நீங்கள் இதை நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அதனால இன்டர்வியூல நீங்க நம்ம ஒர்க் பண்ணலையே, நம்ம எப்படி ஸோ அந்த அந்த கான்ஃபிடன்ட் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். நம்ம எப்படி சொல்றது, இன்டர்வியூல நம்ம சொல்றதுக்கே பயமா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. நீங்க ஒரு சொல்றதை டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒர்க் பண்ற ஒரு இது வந்துடும். உங்களுக்கு வந்து அதை ஃபீல் கிடைக்கணும்னா ஒன்றும் எழுதி பாருங்க. அப்படி கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் லேப் பண்ணி பாருங்க, இல்லை டெய்லி சொல்லி பாருங்க. அப்புறம் நம்ம டீம்ல இருக்கவங்கள டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு கான்செப்டா சொல்லி பாருங்க. 50னா என்ன, டிஆர்எஃப்னா என்ன, ஸோ இந்த மாதிரி பேசிக் வாட் இஸ் வாட்ன்றதை சொல்லி பார்த்தீங்கன்னா வரும். அப்புறம் விர்ச்சுவல் மிஷின் ஃபைல்ஸ் எப்படி இருக்கு, ஸோ ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண உடனே என்ன ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும், அது பவர் ஆன் பண்ணால் என்ன கிரியேட் ஆகும், பவர் ஆஃப் பண்ணால் என்ன கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லி பார்க்கணும். ரொம்ப பேசிக் தான். ஆனால் இதெல்லாம் கூட கொஸ்டினாக கேட்டாங்க. ஒரு மிஷின் கிரியேட் பண்ணோன்னா என்னென்ன ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும், ஸோ அப்படி கேட்பாங்க. ஸோ என்னென்ன வேர்ஷன் இருக்குது, அந்த வேர்ஷனில் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காகவும் கேட்பாங்க, அதே சமயத்தில் ட்ரபிள் ஷூட்டாகவும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சொல்லி அடிக்கடி சும்மா மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது, கண்டிப்பாக நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். கிளாஸ் முடிகிறப்போ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், நான் கொஷின் ஷேர் பண்ணுறேங்க. சரிங்களா? வேறு ஏதாவது இருக்குங்களா? நீங்கள் எப்போனா கான்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணால் பண்ணுங்கள். சரி பேசலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சரிங்களா? ஓகே, சொல்லுங்கள். ஹலோ, ஜி. ஹலோ, அசோக், முடிக்கலாம் அசோக்? ஓகே ஜி. அதான் இல்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். guys, let's conclude. எல்லா क्वेश्चंस கேட்டீங்களா? கேட்டாச்சு ப்ரோ. நாளைக்கு கிளாஸ் இருக்கா ப்ரோ? கேட்டாச்சு ப்ரோ. நாளைக்கு சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி இருக்காது. இருக்குனா கிளாஸ் குரூப்ல போஸ்ட் பண்றேன். சரிங்களா? ஒண்ணே பி கான்ஃபிடென்ட்டா இருங்க. எவ்ரிதிங் நல்லா நடக்கும். இல்லை, ஒரே விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கே வேலை கிடைச்சு, ஏன்னா எனக்கு இவ்வளோ கேப் இருக்கு. நான் போகணும் ஒரு 3 வருஷம் முன்னாடி எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து சரி ஓகே, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு போயிடலாம் அப்படிதான் இருந்தேன். பட் இப்போ நானே உள்ளே வந்திருக்கேன். ஸோ அதனால நீங்கள் பயப்படவே வேண்டாம், ஈஸியாக உள்ளே போயிடலாம். கான்ஃபிடென்ட் மட்டும் விட்டுறாதீங்க. ஜி, இப்போ நீங்க சொல்றதுனால நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். எனக்கும் இதே மாதிரி தான் நிறைய கேப் இருந்தது. கிட்டத்தட்ட நான் வந்து 1 இயருக்கு மேல என்னால் இப்போ வேலைக்கு இல்லாம தான் இருந்தேன். ஆனா எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்து இதே மாதிரி தான் நான் படித்தேன். இந்த மாதிரி VMware லைட்டாக அதெல்லாம் படித்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். இன்டர்வியூவில் 4 கொஸ்டின் சொல்லுவேன். இப்போ ஒரு எந்தெந்த கொஸ்டின் நான் சொல்லலையே அதை வந்து நான் என்ன பண்ணுவேன், படிச்சுக்கிட்டு அடுத்ததுல அந்த கொஸ்டின் வரும்போது அதை சொல்லுவேன். இது மாதிரி 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் அப்புறமா தான் நான் 7வது இன்டர்வியூல எல்லா கொஸ்டின் அவங்க இப்போ நான் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் எது நான் விட்டனோ அதெல்லாம் படிச்சு அவங்க ஆட் பண்ணி அங்கே லாஸ்ட் இன்டர்வியூல எல்லாத்தையுமே நான் சொல்லி அப்புறமா வந்து அந்த அளவுக்கு எல்லாமே கொஸ்டின் சொல்லின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆனேன். அதனால வந்து இந்த இன்டர்வியூலேயே தான் நம்மளுக்கு செலக்ட் ஆகி இங்கேயே தான் போயிடும்ன்றது கிடையாது. நம்ம எங்க கான்ஃபிடன்ஸா பேசுறோமோ அந்த இடத்துல எங்க கிடைக்குதோ அங்கதான் வேலை அப்படின்னு பாருங்க. அவ்வளவுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, என்னன்னா இப்போ வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இன்டர்வியூல, நீங்க வந்து வேலை செஞ்சிருவீங்கன்னு அவங்க நம்பிக்கை கொடுக்கணும். அவ்வளவுதான். நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது ஒரு முக்கியமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். ஓகே, நான் வந்து மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு இன்டர்வியூ எடுக்கிற ஆளுக்கு நீங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இதுதான் இந்த விஷயம் தான். ஸோ அந்த நம்பிக்கை கொடுக்கணும்னா நம்ம ஒரு போல்டா பேசணும், நம்ம சொல்ற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிற விஷயம் ஸ்ட்ராங்காக நல்லா போல்டாக பேசிட்டீங்கன்னா ஆஸ் இட் இஸ் நீங்கள் இப்போ போய் படிக்கிறதுனால மேக்ஸிமம் சொல்லிடுவீங்க. ஸோ அந்த அந்த கான்ஃபிடென்ட் போல்டாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த இதில் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே எஸ், லெட்ஸ் கன்க்ளூட். ஓகே ஓகே ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ 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 தேங்க்யூ.